இது வந்து ஒரு கிஃப்ட். இந்த கவுன்சிலிங் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அந்த சொத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம டீம்ல சொல்லுவாங்க. அந்த சொத்து கிடைக்கிற இடம் வந்து கவுன்சிலிங் தான். ஸோ சொத்து மட்டும் கிடைக்காது, அந்த சொத்து வந்து சொல்யூஷனாவே கிடைக்கும். அதுதான் பியூட்டி. ஸோ ஓகேங்களா, சப்மிட் யுவர் பிளான் ஃபார் பிசினஸ் அண்ட் பிவி ரிப்போர்ட் வித் யுவர் அப்ளைன். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பீரியாடிக்கலி இதை பண்ணணும். வந்து மைண்டை பொறுத்து நம்மளுடைய ஆக்ஷன்ஸும் மாறும், நம்மளுடைய ரிசல்ட்டும் மாறும். Good morning, Nataraj. Good morning, Rajkumar. Good morning. Good morning to all the leaders. என்ன இந்த டிஎக்ஷனுக்குள்ள அறிமுகப்படுத்தின எங்க அண்ணி பரிமளம் கண்ணன் அவங்களுக்கும், ராஜ்குமார் சார் அண்ட் மற்ற லீடர்ஸ் அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிட்டு, நான் ஒரு சின்ன ஸ்டோரியோட இதை ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். பணம் வந்து துர்ஜன கிட்டனா, அதாவது கெட்ட ஜனங்க கிட்ட இருந்தா அது எப்படி மாறும், அதே மாதிரி அதே பணம் வந்து ஒரு ஞானிகள் கிட்ட அறிவாளிகள் கிட்ட இருந்தா எப்படி மாறுங்கிற ஒரு சின்ன ஸ்டோரி எக்ஸாம்பிளா வச்சுதான் நான் இந்த செஷனுக்குள்ள போலான் இருக்கேன். அதாவது துர்ஜனா கிட்ட இருக்கும்போது அந்த பணம் வந்து விவாதத்தையும், தனம் வந்து மதத்தையும், மதம்னா அகங்காரத்தையும் துன்புறுத்தல் தான் கொடுக்கும். அதே வந்து நல்ல ஜனங்க கிட்ட சஜ்ஜனா கிட்ட இருக்கும்போது அந்த வித்யா வந்து ஞானத்தையும், தனம் வந்து தானத்தையும், மற்றவங்களுக்காக ஒரு நல்ல செயல்களை மட்டுமே பண்ண வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய டீம், ஸ்பார்டன் டீமுக்குள்ளதான் நம்ம இருக்கோம். அந்த சஜ்ஜனா டீமுக்குள்ள த கிரேட் லீடர், த மேன் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி, என்ன சொல்லிட்டே போகலாம், த மேன் ஆஃப் நெட்வொர்க்கிங் நாலேஜ், வெரி வெரி அதாவது எனர்ஜெட்டிக் பர்சன், சொல்லிக்கிட்டே நிறைய விஷயம் சொல்லலாம் அவரை பத்தி சொல்லணும்னா. நான் இதோட ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன். இப்ப ஸ்டோரி என்னன்னா, ஒரு ராஜா இருக்காரு. அந்த ராஜாவோட அரண்மனையில வந்து ஒரு சின்ன இளைஞனை வச்சிருக்காரு. அங்க அந்த நாட்டுக்குள்ள என்னென்ன நடக்குதோ அந்த மெசேஜ் ஃபுல்லா அவருக்கு வந்து தெரிவிக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த நாட்டுல வந்து ஒரு ஒதுக்குப்புறமா ஒரு குடிசை இருக்கு. அந்த குடிசையில வந்து திருடர்கள், கல்வர்கள் எல்லாமே கொள்ளையடிச்சிட்டு வந்த பணத்தை அங்க கொண்டு வந்து எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு மற்றவங்களை வந்து டார்ச்சர் பண்றது, அதுக்கப்புறம் மருந்து போதை சாப்பிட்றது, பெண்களை மிஸ்யூஸ் பண்றது, இந்த மாதிரி பண்றாங்க. இது வந்து அந்த இளைஞன் வந்து ராஜா கிட்ட கொண்டு போறாரு அந்த மெசேஜ். இந்த மாதிரி நடக்குது, நீங்க வந்து கொஞ்சம் கவனம் எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ராஜா என்ன பண்றாரு, ஓகே அவங்கள உடனே அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி நாட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஓகே, நீ நெக்ஸ்ட் பிளேஸ்ல நீ போய் சர்ச் பண்ணி வேற என்ன ப்ராப்ளம் இருக்கோ நீ அதை பார்த்து எனக்கு சொல்லுன்னு சொல்லி அவர் அனுப்பி வைக்கிறாங்க. அந்த இளைஞன் ஒரு திருமணமான இளைஞன், புதுசா திருமணமான இளைஞன் தன்னோட மனைவியை கூட்டிட்டு அந்த இடத்துல இருந்து அடுத்த ஊருக்கு கிளம்பி போறாரு. எந்த கல்வர்கள் அங்கிருந்து அரெஸ்ட் பண்ணாங்களோ அந்த குடிசையை தாண்டி தான் போகணும். அப்ப வந்து அங்க ஒரு சாது வந்து அதுல தவம் இருக்கலாம்னு சொல்லி ஒரு 10 நாள் 15 நாள் அப்படி தங்கி இருக்காரு. அந்த சாது வந்து அதுல தவம் பண்ணலான்னு உக்காந்துருக்காரு. மழை காலங்கிறதுனால மழை பெய்யுது. அப்ப வந்து அந்த இளைஞன் தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு அந்த குடிசைக்கு போய் ஒதுங்குறாரு. மழை மழை அந்த மழை பெஞ்சிட்டு இருக்கிற அந்த கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த சாது இருக்கிற அந்த அட்மாஸ்பியர்ல இந்த தன்னோட மனைவியை வச்சுட்டு அவர் அங்க உட்கார்ந்துருக்கும் போது அந்த சாதுவோட புத்தி மாறுது. எப்பேற்பட்ட இளைஞன் வந்து தன்னோட மனைவியை கூட உட்கார்ந்துருக்கான், இவனை எப்படி வசியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த சாது வந்து நினைக்கிறாரு. சாதுவா இருந்தா கூட அந்த இருக்கிற இடம் அவங்களை எப்படி உருவாக்குதுங்கிறதுக்கு தான் இந்த ஸ்டோரி. ஸோ அப்போ வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு மழை நின்றுது. அவங்க அங்கிருந்து கிளம்புறாங்க. கிளம்பும்போது இந்த சாது வந்து இருங்க, நீங்க இங்க இருந்து எப்படி போக முடியும்னு சொல்லி உள்ள இருந்து ஒரு கத்திய வேகமா ஒரு அருவாளை எடுத்துட்டு வராரு. நீங்க இங்க இருந்து தாண்டின்னு போனீங்கன்னா நான் வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி வேகமா போயிட்டு, அப்ப அந்த இளைஞன் ரொம்ப சுதாரிச்சுக்கிட்டு ரொம்ப புத்திசாலியான இளைஞன் தன்னுடைய மனைவி அந்த குடிசையை விட்டு வெளியில இழுத்துட்டு வராரு. கொஞ்ச தூரம் தள்ளி வந்தோடனே அந்த சாது அந்த கத்தியை கீழே போட்டுட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. ஸோ என்ன நடந்தது, ஏன் இப்படி எனக்குள்ள இந்த மாற்றம் நடந்ததுன்னே எனக்கு தெரியல, என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப சொல்றாரு அந்த இளைஞரு, ஒன்றும் இல்லை, நீங்க இதுக்கு முன்னாடி இருந்த இடம் அந்த மாதிரி, ஏற்கனவே இருந்த கல்வர்கள் திருடி கொண்டு வந்து என்னென்ன பண்ண கூடாதோ அத்தனை தவறுகளும் செய்தாங்க. ஸோ அந்த நீங்க இருந்த இடம் அந்த மாதிரி, அதனால வந்து நீங்க அந்த மாதிரி இருந்தீங்க. இப்ப வந்து நீங்க இந்த இடத்த விட்டு தாண்டி வந்துட்டீங்க, நீங்க இந்த இடத்துல தவம் செய்யாதீங்க, கிளம்பி வாங்க, நம்ம அடுத்த கிராமத்துல வேற ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு நல்ல இடம் பார்த்து நான் சொல்றேன்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. அதே மாதிரி அந்த சாதுவும் மன்னிப்பு கேட்டு அவங்களோட போறாரு. ஸோ இந்த ஸ்டோரி நான் இங்க என்ன ரிலேட் பண்ண விரும்புறேன்னா, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், எந்த பீப்புள்ஸ் கூட இருக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். நம்ம நம்ம இருக்கக்கூடிய சர்க்கிள் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட இருக்கிற ஒரு சர்க்கிள்ல இருந்தோம்னா நம்மளும் மேல உயரலாம். ஸோ அப்படியான ஒரு சர்க்கிள் தான் நம்ம கேஆர்வி சார் டீம்ல நம்ம இருக்கோம். கண்டிப்பா அவரும் நம்மளை வளர்த்தி விடுவாரு. நம்மளும் அவரு கூட சேர்ந்து டிராவல் பண்ணி பெரிய ஆளா வரணுங்கிறதா என்னோட விருப்பம். ஸோ
ஸோ அப்படி ஒரு டீம்ல தான் நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. எல்லாரையும் உங்களை ஆவலோட நான் வரவேற்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ. அற்புதமான ஒரு ஸ்டோரி சொன்னீங்க. அருமையான ஸ்டோரி. வாழ்த்துக்கள் அனிதா தேவி மேடம். ரொம்ப நல்லா இருந்தது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ நீங்க சொன்ன மாதிரி சுவாமி விவேகானந்தர் ஒரு விஷயம் சொல்லுவாரு. மலைத்துளி வந்து நீங்க சொன்ன கதைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்குன்னா சொல்றேன். ஸோ மலைத்துளி வந்து உலகத்துல எல்லா இடத்துலயும் விழுகுது. அது எந்த இடத்துல விழுகுதோ அந்த மலைத்துளி விழுகும் இடத்தை பொறுத்து அதனுடைய தன்மை மாறுது அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிப்பிக்குள்ள விழுந்த மழைத்துளி வந்து முத்தாக மாறுகிறது. ஸோ இது வந்து எந்த இடத்துல விழுகுதோ அதை பொறுத்து அந்த மழைத்துளியினுடைய தன்மை மாறுறது மாதிரி தான் மனிதர்களும். நீங்க சொன்ன இந்த கதையோட சாராம்சம் அதுதான். ஸோ நம்ம இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் நன்மையே அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்கு. அந்த வகையில் நம்ம எந்த இடத்துல யாரு கூட இணைந்திருக்கோம், எப்படி இருக்கோங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வகையில இன்னைக்கு பொதுவாகவே டிஎக்ஷன்ல இணைந்திருக்கிறது வந்து ஒரு பெரிய பாக்கியம். அது வந்து எல்லாருக்கும் கிடைச்சிடாது. டிஎக்ஷன் கூட்டத்தில் இருந்தாலே போதும். அது பொதுவாகவே டிஎக்ஷன் கூட்டம் பாசிட்டிவான கூட்டம். அதுல நம்ம டீம் அருமையான ஒரு டீம். ஸோ அந்த வகையில நம்ம பெஸ்ட் பாசிட்டிவ் பிளேஸ்ல நம்ம இருக்கிறோம். அதனால நம்ம வந்து நல்லா தான் எல்லாருமே வருவோம், நல்லா வளருவோம் அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணீங்க. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி. அற்புதமான ஸ்டோரிக்கு. ஓகே ரைட். இன்னைக்கு செஷனுக்குள்ள போகலாம். ரைட். ஸோ குட் மார்னிங் எவ்ரிபடி. இன்னைக்கு செஷன் வந்து நம்ம பார்க்கறது வந்து த ஸ்பார்டன்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய புது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பிரசன்டேஷனோட லாஸ்ட் போர்ஷன் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் செஷன். ஸோ இது பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், லாஸ்ட் வீக் வந்து நம்ம இந்த 10 கோர் ஸ்டெப்ஸ் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கணும், இந்த 10 கோர் ஸ்டெப்ஸுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம், என்னென்ன பண்ணணுங்கிறது. ஸோ இந்த ஸ்லைடோட லாஸ்ட் வீக் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்னும் ஒரு ஃபியூ இன்புட்ஸ், நம்ம எப்படி மைண்ட் வச்சுக்கணும். பிகாஸ் டிஎக்ஷன் பொறுத்தவரை இட் இஸ் அ நெக் அபவ் பிஸ்னஸ். ஸோ மைண்ட் எப்படி வச்சிருக்கணுங்கிறது தான் இங்கே வந்து 99% வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மைண்ட் நீங்க சொன்ன மாதிரி இந்த இடத்தை பொறுத்து எப்படி மைண்ட் மாறுதோ அது மாதிரி வந்து மைண்டை பொறுத்து நம்மளுடைய ஆக்ஷன்ஸும் மாறும், நம்மளுடைய ரிசல்ட்டும் மாறும். ஸோ மைண்ட் தான் இந்த பிஸ்னஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அந்த வகையில் நம்ம மைண்டுக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள், ஒரு சில கீ இன்புட்ஸ் தான் இந்த வரப்போகிற ஸ்லைட்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். லெட் அஸ் கோ இன்டு தி ஃபர்தர் செஷன். ஸோ நம்ம இன்னைக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது என்ன அப்படின்னாக்கா, இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் செஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ப்ரெசன்டேஷனை வந்து கொஞ்சம் எல்லாருமே மறுபடியும் ஒரு தடவை நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த பிபிடி நீங்க வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய டீம் மெம்பர்ஸ்க்கு வந்து அந்த ஜாயின் பண்ண புது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ஒரு ஐ ஓப்பனிங் மாதிரி இது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பிஸ்னஸ் அவங்க கூட சேர்ந்து பண்ணீங்கன்னாக்கா ரொம்ப எஃபெக்டிவா அவங்க வந்து இதை ஆழமா புரிஞ்சு நல்லா செய்வாங்க அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். பிகாஸ் இப்போ நம்ம வந்து எல்லாமே ஜூம் ப்ரோக்ராம்ஸ் தான் நடந்துட்டு இருக்கு, லைவ் ப்ரோக்ராம்ஸ் இல்லை. முதல் லைவ் ப்ரோக்ராம்ஸ் இருந்தப்போ ஃபுல் டே செஷன்லாம் நம்ம வைப்போம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு காலையில 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் செஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் நிறைய விஷயங்கள் கவர் பண்ணுவோம். அதனால புது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தேவையானது எல்லாமே கிடைச்சிரும். பட் இப்போ ப்ராக்டிக்கலி நம்ம வந்து ஃபுல் டே செஷன்லாம் வைக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இல்லை பேண்டமிக் சுச்சுவேஷன்ல. ஸோ அதனால இந்த கோரா கிறிஸ்பா வந்து நம்ம ஸ்டார்ட் அப் செஷனை வந்து கரெக்டாக அவங்களுக்கு கொடுத்துட்டா போதும். இவ்வளோ டீட்டெயிலாக நான் வந்து இப்போ வந்து ஒரு 4 பார்ட்ஸாக எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ டீட்டெயிலாக இவ்வளோ டைம் எடுத்து நீங்கள் ஒரு 4 மணி நேரம் வந்து அவங்களுக்கு புது ஆளுக்கு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. பட் இது நான் ஏன் டீட்டெயிலாக நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, அட்லீஸ்ட் இதில் நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது இதில் 50% ரீப்ரொடியூஸ் பண்ணால் கூட போதும், அல்லது 30% ரீப்ரொடியூஸ் பண்ணால் கூட போதும். அந்த கிறிஸ்பா அந்த ஜூஸாக மெயினாக மேஜராக சொல்ல வேண்டிய விஷயங்களை கரெக்டாக அவங்களுக்கு புரிய வச்சா போதும். ஸோ அதுக்காக தான் மெயினாக அந்த இபிஎஸ்ஐ அண்ட் பொட்டன்ஷியல்ஸ் என்ன கிடைக்கும் இந்த பிஸ்னஸில், அதே மாதிரி நம்ம சிஸ்டம் என்ன சொல்லுது, அந்த டிஎக்ஷன் கல்ச்சர், அதே மாதிரி 10 கோர் ஸ்டெப்ஸ், இந்த மாதிரி ஒரு கீ இன்கிரீடியன்ஸ் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வந்து விளக்கம் கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிரும், அவங்க கான்ஃபிடென்ட்டாக பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் பார்ப்போம். ஸோ யூ மஸ்ட் மேனேஜ் யுவர் செல்ஃப் பிஃபோர் யூ கேன் லீட் சம் ஒன் எல்ஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மேனேஜ் பண்ண தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு டீமை வந்து நம்ம லீட் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ் அ லீடர். ஏன்னா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பொறுத்தவரை இன்னைக்கு பல வாக்ஸ் ஆஃப் லைஃப்ல இருந்து நம்ம வருவோம்ல. ஸோ ஒரு ஜாப் போயிட்டு இருந்து வருவோம், வேற வேற பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்து வரலாம். ஸோ அல்டிமேட்லி இங்கே வந்து நம்மளுக்கு இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி, தலைமைத்துவ பண்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கணும்.
ஸோ அதை டெவலப் பண்றதுல முக்கியமான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நம்மளை நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ண தெரியணும். நம்மளை நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ண தெரியணும்னா நம்மளை நம்ம டிசிப்ளின் பண்ணிக்க தெரிஞ்சுக்கணும். நம்மளோட ஆக்டிவிட்டிஸை நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிக்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அது நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணி பழகிட்டோம்னா அப்புறம் தான் நம்ம டீமை வந்து வழிநடத்தி கொண்டு போக முடியும். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய பர்சனல் அஜெண்டாவை பிளான் பண்ணிக்கணுங்கிறது இந்த இடத்துல சொல்ல வரேன். ரைட். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பர்சன்ஸ் ஆக்ஷன்ஸ் வில் டெல் யூ எவ்ரிதிங் யூ நீட் டு நோ. ஒருத்தருடைய செயல்பாடு தான் அவரை பத்தி முழுமையா சொல்ல முடியும். அவர் வாயில பேசுறது அது சொல்லாது. ஸோ அவரு என்ன ஆக்ஷன்ல என்ன பண்றாரு அப்படிங்கிறத இம்பார்ட்டன்டா. ஸோ அது மாதிரி வந்து டிஎக்ஷன்ல நம்ம டெய்லி ஆக்டிவிட்டியில இருக்கோமாங்கிறது தான் இங்க வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் 10 கோர் ஸ்டெப்ஸ் வந்து தாரக மந்திரம் நம்ம சொல்றோம். அந்த 10 கோர் ஸ்டெப்ஸோட அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 2 கோர் ஸ்டெப்பாவது நம்ம செஞ்சுட்டு வரோம் அப்படிங்கிற 2 அல்லது 3 கோர் ஸ்டெப்ஸாவது நான் கவர் அப் பண்ணிட்டு வரேன், டெய்லி பண்றேன் அப்படின்னு இருக்கும்போது அந்த ஆக்டிவிட்டி இருந்தாலே நம்ம குரோத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவுகோல் மாதிரி. ஸோ அது வந்து என்ன செய்யணும் டிஎக்ஷன்ல அப்படின்னு கேட்டால் 10 கோர் ஸ்டெப்ஸ் தான். சுத்தி பார்த்தீங்கன்னா எல்லாரும் செய்யறது அதை சுத்தி தான் எல்லா ஆக்டிவிட்டிஸ் இருந்துட்டு இருக்கும் டிஎக்ஷன்ல. ஸோ அதனால அந்த 10 கோர் ஸ்டெப்ஸை நல்லா எடுத்து முன்னாடி வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், அழகா நீங்க தெரியற மாதிரி வச்சுக்கலாம். நீங்க அதை வந்து டெய்லி வந்து ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு டிக் பண்ணிட்டே வரலாம். இன்னைக்கு 2 கோர்ஸ் ஸ்டெப் பண்ணிட்டேன், அடுத்த நாள் 4 கோர்ஸ் ஸ்டெப் பண்ணேன், அப்படியே டிக் பண்ணிட்டே வரலாம். ஸோ உங்க ஆக்டிவிட்டி நீங்க மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்ஷன்ஸ் தான் இங்க வெரி வைட்டல். செய்ய வேண்டியது செஞ்சா ரிசல்ட் வந்து தீரும் இல்லைங்களா? இப்போ ஒரு சமையல் பண்ணணும் அப்படின்னா சமையல் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தா சமையல் ஆயிராது. ஸோ சமையலுக்கு தேவையான விஷயங்களை நம்ம ஆக்ஷன்ல செய்ய ஆரம்பிச்சா ஆட்டோமேட்டிக்கா சமையலுங்கிறது நடந்துடும். அதே மாதிரிதான் வெற்றியும். ஸோ டிஎக்ஷன்ல ஒரே நாள்ல, ஒரே மாசத்துல, ஒரே வாரத்துல வரக்கூடிய வியாபாரம் ஒரு வெற்றி கிடையாது. இதுக்கு சில மாதங்கள் கொடுக்கணும், சில வருடங்கள் கூட கொடுக்கணும். அப்போ அந்த அளவுக்கு பொறுமை வேணும். அந்த பொறுமை இருந்தா மட்டும் பத்தாது, அந்த அளவுக்கு ஒர்க்கும் போடணும். ஸோ நம்ம இவ்வளவு வருஷம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதை விட நம்ம டெய்லி ஆக்டிவிட்டியில அது ஒரு பழக்கமா மாத்திரமாங்கிறது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும், ஆனால் முயலாமை என்றும் வெல்லாது. அந்த ஆக்ஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். So results can only change when we change our consistent actions and make them habits. So நம்ம டெய்லி செய்யக்கூடிய நடவடிக்கை என்னவோ, ஒரு மனிதனுடைய வளர்ச்சி இதை பொறுத்து இருக்கு. ஒரு மனிதனுடைய சாதனையாளருக்கும் சாதாரண மனிதனுக்கு வித்தியாசம் அவங்களோட டெய்லி ரொட்டீன் பார்த்தா தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம டெய்லி ரொட்டீன் வந்து இட் ஸ்பீக்ஸ் அ லாட். அதனாலதான் டாக் லைக் எ மில்லியனர், வாக் லைக் எ மில்லியனர், ஆக்ட் லைக் எ மில்லியனர், திங்க் லைக் எ மில்லியனர் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு லட்சாதிபதி கோடீஸ்வரன் அவங்களோட ஆக்டிவிட்டி என்ன இருக்கும், அவங்க எதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அவங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றாங்க, ஸோ அவங்களுடைய ரொட்டீன் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்து அதை நம்ம கற்றுக்கிட்டு நம்ம டூப்ளிகேட் பண்ணாதான் நம்மளும் வந்து லட்சாதிபதி கோடீஸ்வரன் ஆக முடியும். ரைட். ஸோ எகெயின் எல்லா லீடர்ஸும் வேர்ல்ட் லெவலில் சொல்றது இதுதான். ஸோ வால்ட் டிஸ்னி எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்னி வேர்ல்டு அப்படின்னு இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸ். ஸோ இந்த டிஸ்னி வேர்ல்டு உருவாக்குன சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவர் இவர் தான், வால்ட் டிஸ்னி. ஸோ இவருடைய ஸ்டோரி எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சாக்கடை குழாயில வந்து பார்த்தீங்கன்னா அவர் தங்கி இருந்தாரு. அதுதான் வீடு, அவருக்கு வீடே கிடையாது. ஸோ அந்த மிகப்பெரிய அந்த சென்ட்ரல் ட்ரைனேஜ் இருக்கு இல்லையா, ரோட்ல வந்து பெரிய ரோட்ல வந்து அமெரிக்கால அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கும், அந்த பெரிய குழாய் வந்து போகும். ஸோ அவர் வீடு தங்குறக்கு இடம் இல்லை, வேற வழி இல்லாம அங்க போய் தங்கிட்டு இருந்தாரு. அங்கதான் பாதுகாப்பா தங்கிட்டு இருந்தாரு. அப்போ வந்து அங்க இந்த எலிகள் வந்து நிறைய வாழும், பெருச்சாலி, எலி இதெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கும். ஸோ அதுகளுடைய ஆக்டிவிட்டிஸ், அதுங்களுடைய நடவடிக்கைகள், அவங்களோட ஃபேமிலியா எப்படி இருக்கிறாங்க, ஸோ அதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு அப்படியே இருப்பாராம். ஸோ அப்போ வந்து அவர் மைண்ட்ல ட்ரீம் பண்ணத்தான் வந்து லேட்டரா அவர் என்ன பண்ணார், டிஸ்னி வேர்ல்டே உருவாக்குனார். ஸோ மவுஸ் தானே, மிக்கி மவுஸ் தானே டிஸ்னி வேர்ல்டு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்டா ஆரம்பிச்சது. ஸோ அதனால இது வந்து என்ன சொல்ல வரேன்னா, அவர் இந்த இடத்துல சொல்ல வர விஷயம்னா ஒரே வழி பேசுறதை நிறுத்திட்டு செய்யறது ஆரம்பிங்க அப்படிங்கிறாரு. ஸோ நான் இதை செஞ்சிருவேன் அதை செஞ்சிருவேன்னு சொல்றதை விட நவுன்ஸ் ஆஃப் டூயிங் இஸ் பெட்டர் தேன் டர்ன் ஆஃப் டாக்கிங் சொல்லுவாங்க. நம்ம ஆக்ஷன்ல இன்வால்வ் ஆகணும், அது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல நம்ம டிஎக்ஷன்ல மெயினா வந்து டைரக்ட் செல்லிங் பிசினஸ்ல 2 விஷயம் தான் நம்மளை வந்து தூக்கி விடும். ஏன்னா இந்த வியாபாரத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நினைக்கிறது 10 கோர் ஸ்டெப்ஸ்ல நம்ம எல்லாத்தையும் செய்வாங்க, ஆக்ஷன் ஓரியன்டா இருக்கிறது எல்லாமே செய்வாங்க. பட் மேஜரா கான்சென்ட்ரேட் பண்ணாம நிறைய பேர் மிஸ் பண்ற ஒரு விஷயம், 2 விஷயம் தான் இந்த 2 விஷயம் காமிச்சிருக்கேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங், இன்னொன்னு வந்து கார்டினல் ரூல்ஸ். ஸோ இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இதை கரெக்டா ஃபாலோ பண்ணாதான் பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும். இல்லைனாக்க என்ன ஆகும்னா வளர்ற மாதிரி தெரியும், ஏதோ ஒரு இந்த ஓட்டப்பானையில் தண்ணி ஊத்துற மாதிரி அது என்ன ஆயிடும். ஸோ அந்த வளர்ச்சி வந்து பெரிய லெவல்ல மேசிவா போகாது. ஸோ மேசிவா போகணும் அப்படின்னாக்கா இந்த 2 விஷயத்த நீங்களும் ஃபாலோ பண்ணணும், உங்க டீம்லயும் ஃபாலோ பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் கவுன்சிலிங். கவுன்சிலிங்னா என்ன? கவுன்சிலிங்னா என்ன அப்படின்னாக்கா
நம்மளை பத்தி நம்ம அப்ளைன் கிட்ட உட்கார்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்றது, அதுக்கு பேர் தான் கவுன்சிலிங். ஸோ நம்மளை பத்தினா நம்மளுடைய டிஎக்ஸ் வியாபாரத்தை பத்தி, ஸோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம என்ன மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கோம், என்ன மாதிரி டார்கெட் வச்சு ஒர்க் பண்றோம், வீக்லி டார்கெட் என்ன, மந்த்லி டார்கெட் என்ன, நம்மளோட ட்ரீம் என்ன, நம்மளோட கோல் என்ன, 3 இயர்ஸ்ல என்ன வேணும், 1 இயர்ல என்ன வேணும், நான் அதுக்காக என்ன பிளான் பண்ணி நான் பண்ணிட்டு இருக்கேன், என் டீம் எப்படி கிரியேட் பண்ணலான்னு இருக்கேன், எப்படி ஸ்ட்ரக்சர் பண்றேன், இத்தனை விஷயம் டிஎக்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதை அப்படியே எடுத்துட்டு போய் அப்ளைன்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா நம்மளுக்கு சேர்த்து விட்டவரா இருக்கலாம், இல்ல அவர் ஆக்டிவா இல்லைன்னா அதுக்கு மேல, அவரும் ஆக்டிவா இல்லைன்னா அதுக்கு மேல இருக்கிறவர். ஸோ மேல தேடினீங்கன்னா ஆக்டிவ் க்ரோயிங் லீடர் யாரோ ஒருத்தர் இருப்பாரு, விகரஸா ஆக்டிவா பிசினஸ் இருக்கிறவர், அவரை வந்து பிடிச்சிக்குங்க. அவர்கிட்ட நீங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய ஃபுல் டீடைல்ஸ் அவர்கிட்ட சப்மிட் பண்ணணும். அதாவது whenever we face difficulty or attain any promotion, நம்மளுக்கு கஷ்டம் வந்தாலும் சரி, இல்ல ஒரு ப்ரொமோஷன் அச்சீவ்மெண்ட் வந்தாலும் சரி, டிஎக்ஷன்ல ஆல்வேஸ் சிட் வித் யுவர் இம்மீடியட் ஆக்டிவ் க்ரோயிங் அப்ளைன் லீடர். இம்மீடியட் உங்களுக்கு மேல இம்மீடியட்டா இருக்கிற அப்ளைன், ஆக்டிவா இருக்கிற அப்ளைன், க்ரோயிங் அப்ளைன் லீடர் இருப்பாரு. அவர்கிட்ட ஹேவ் அ கவுன்சிலிங் அபவுட் வாட் டு டூ. அவர் என்ன பண்ணணும், அடுத்தது நான் இந்த பொசிஷன்ல இருக்கேன், இது பண்ணியிருக்கேன், அடுத்து நான் என்ன பண்ணணும். ஏன்னா நம்மளை பத்தின ஃபுல் ஜாதகம் யாருக்கு தெரியும்னா நம்மளோட ஆக்டிவ் க்ரோயிங் அப்ளைன் லீடருக்கு தான் தெரியும். ஏன்னா அவர் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம என்னென்ன மிஸ் பண்றோம், நம்ம என்ன இன்கல்கேட் பண்ணணும், நம்ம என்ன ஆட் பண்ணணும், நம்ம எந்த விஷயத்த தப்பா பண்ணிட்டு இருக்கோம், அதை நம்ம என்ன கரெக்ஷன் பண்ணணும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கவுன்சிலிங்ல ஆக்டிவ் அப்ளைன்ட்ட பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு கிஃப்ட். இந்த கவுன்சிலிங் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த சொத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம டீம்ல சொல்லுவாங்க. அந்த சொத்து கிடைக்கிற இடம் வந்து கவுன்சிலிங் தான். ஸோ சொத்து மட்டும் கிடைக்காது, அந்த சொத்து வந்து சொல்யூஷனாவே கிடைக்கும். அதுதான் பியூட்டி. ஸோ ஓகேங்களா, சப்மிட் யுவர் பிளான் ஃபார் பிசினஸ் அண்ட் பிவி ரிப்போர்ட் வித் யுவர் அப்ளைன். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பீரியாடிக்கலி இதை பண்ணணும். ஸோ கவுன்சிலிங் பண்றதுனால நம்மளுக்கு என்ன நன்மை கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்று வந்து கவுன்சிலிங் கில்ஸ் ஈகோ. நம்மளுக்கு எனக்கே எல்லாம் தெரியும், நான் தான் எல்லா மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு வரேன், எனக்கு டிஎக்ஷனை பத்தி இன்னும் டவுட் தெரியும் அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ஈகோ வரும். நீ எனக்கு தெரிய வேண்டியது டிஎக்ஷன் ஒன்றும் இல்லை, முக்கியமா தேவையானது எல்லாமே எனக்கு தெரியுமே அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரக்கூடாது. அது வரக்கூடாது அப்படின்னா இன்னும் கத்துக்கணும் அப்படிங்கிற திங்கிங் வந்து கவுன்சிலிங் போகும்போது நம்ம சப்மிட் பண்றோம்னு என்ன அர்த்தம், நம்ம சரணடைகிறோம். அப்ளைன் கிட்ட போய் இப்ப எப்படி ஒரு குரு கிட்ட வந்து சிஷ்யன் வந்து சரணடைஞ்சு எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சரணாகதி ஆகி, அந்த காலத்துல அந்த குரு சிஷ்ய பரம்பரை முறையெல்லாம் இருந்தது எல்லாருக்கும் தெரியும். அதே மெத்தடாலஜி, அதே ஐடியாலஜி தான். நம்ம சப்மிட் பண்ணும்போது நான் என்னுடைய சர்வமும் இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம அப்ளைன் கிட்ட ஆக்டிவ் குரு கிட்ட நம்ம சப்மிட் பண்ணும்போது அந்த இடத்துல நம்ம என்ன ஆகிற பணிவுங்கிறது வருது. இது வந்து எந்த இடத்துல தாழ்ந்து போறது கிடையாது, ஆனா பணிவு. ஸோ பணிவுக்கும் தாழ்ந்து போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ இந்த பணிவுங்கிறது வரும்போது தான் நம்மளுக்கு கர்வங்கிறது போகும், ஈகோ போகும். அதுக்கு வந்து கவுன்சிலிங் பண்ணணும். 2வது விஷயம், கவுன்சிலிங் கீப்ஸ் யூ க்ரோயிங். ஸோ நான் என்ன சொன்னா, ப்ரொமோஷன் வந்ததுக்கு அப்புறமும் கவுன்சிலிங் பண்ணணும்னு சொல்றேன். பிரச்சனை வந்தாதான் கவுன்சிலிங் வருவாங்க நிறைய பேர், 3/4 பேர். ஆனா நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணாலும் உடனே கவுன்சிலிங் வேணும். ஏன் கவுன்சிலிங் வேணும்னா, அச்சீவ்மெண்ட் பண்ணா ஒண்ணு வரும், இன்னொன்னு என்ன வரும், மமதை வரும். மமதைங்கிறது என்னங்க, நான் யார் தெரியுமா, நான் அச்சீவர். ஸோ ஈகோவுக்கும் மமதைக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்குது. ஸோ ஈகோங்கிறது எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு இதுல இருக்கிறது. மமதைங்கிறது என்னன்னா ஒரு பெருமிதம். அந்த பெருமிதத்துல அடுத்து என்ன போகணும், அடுத்து என்ன பண்ணணும், அடுத்த டார்கெட்டே வைக்க மாட்டாங்க, அந்த அடுத்த கோல் செட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதை அச்சீவ் பண்ணதை நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு டைமை போக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம இருக்கணும் அப்படின்னா கவுன்சிலிங் பண்ணணும். கவுன்சிலிங் பண்ணா நம்ம அடுத்து எங்க போகணுங்கிறத கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து கவுன்சிலிங். 2வது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கார்டினல் ரூல்ஸ். இந்த கார்டினல் ரூல்ஸ் அப்படிங்கிறதுனா ரூல்ஸ் நம்ம வியாபாரத்துல எதுவுமே கிடையாது. பட் தவிர்க்க கூடாத விதிமுறைகள், மீறக்கூடாத விதிமுறைகள்னு சில விஷயங்களை சொல்றாங்க. அதை நம்ம ஸ்ட்ரிக்டா நம்மளும் ஃபாலோ பண்ணி நம்ம டீம் மெம்பர்ஸும் ஃபாலோ பண்ணோம்னு சொன்னா அது வந்து நம்மளுடைய டீம் வந்து பெரிய லெவல்ல வளர்றதுக்கும் எந்த இடத்துலயும் நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கிறதுக்கும். ஏன்னா டீம் பெருசாக பலவிதமான பிரச்சனைகள் வரும். பலவிதமான பிரச்சனைகள் என்ன, மனிதர்கள் ஒட்டுக்கா குரூப்பா சேர்ந்தாலே வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான். என்னங்க, ஈகோ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரும், ஜெண்டர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரும். ஒரு லேடிஸ்க்கு லேடிஸ் ஆகாது, ஜென்ஸுக்கு ஆகாது, ஜென்ஸுக்கு லேடிஸ்க்கு ஆகாது. இது மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீமா ஒர்க் பண்ணும்போது இது வந்து பாத்தீங்கன்னா பலவிதமான ஆட்டிடியூட், பலவிதமான பீப்புள், பலவிதமான திங்கிங் பேட்டர்ன், பலவிதமான வாழ்ந்த விதம் இதெல்லாம் பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் யுனைட் பண்ணி ஒட்டுக்கா கொண்டு போறதுக்கு என்ன வேணும் அப்படின்னாக்கா, நம்ம இந்த செட் ஆஃப் ரூல்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கு சேஃபா போகலாம்,
பெரிய டீமை வழி நடத்தி கொண்டு போக முடியும். நம்ம டீம்லயும் இது டூப்ளிகேட் ஆகும்போது எங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஜெண்டர் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து வராது, ஈகோ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் டீம் மாட்டாது. ஸோ ஓகே, ஸோ என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, கார்டன் ரூல்ஸ் 3 விஷயம் இருக்கு மேஜரா. ஃபர்ஸ்ட் விஷயம் நெவர் டூ எனிதிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வித்வுட் செக்கிங் யுவர் ஆக்டிவ் க்ரோயிங் அப்ளைன். நீங்க முதல் முறையா டிஎக்ஸ்எல் ஏதோ ஒரு விஷயத்த செய்ய போறீங்க அப்படின்னா அதை வந்து ஆக்டிவ் க்ரோயிங் அப்ளைன்ட்ட கேட்காம நீங்க செய்யக்கூடாது. அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஃபர்ஸ்ட் கார்டினல் ரூல். ஏங்க கேட்கணும்? அவர் என்ன எனக்கு பாஸா, என்ன பர்மிஷன் கேட்டுதான் ஒவ்வொன்றும் பண்ணணுமா? என்னோட பிசினஸ் நான் இஷ்டத்துக்கு பண்றேனே அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனா ஏன் இது வந்து பெர்மிஷன் கேட்கறது இல்ல, அனுபவத்தை நம்ம பயன்படுத்திக்கிறது. அதுதான் கரெக்ட், புத்திசாலித்தனம்னு சொல்லலாம். கரெக்டா சொல்லணும்னா இப்போ உதாரணத்துக்கு டிஎக்ஸ்என் பிசினஸ் நான் வந்து பேப்பர்ல வரி விளம்பரம் கொடுக்குறேன். ஸோ ஒரு வேலை வாய்ப்பு இல்ல தொழில் வாய்ப்பு, பகுதி நேர வேலை வாய்ப்பு, இந்த மாதிரி ஒரு பேப்பர்ல ஒரு ஆடு கொடுக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு உங்க மைண்ட்ல தோணுது. ஸோ இது வந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணாமே நீங்க போய் செலவு பண்ணீங்கன்னா 2000 3000 செலவு பண்ணீங்கன்னா அந்த காசு வேஸ்டா கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க ஆக்டிவ் அப்ளைன்ட்டு டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா அவர் ஆல்ரெடி நீங்க நினைக்கிறத அவர் செஞ்சு பார்த்திருப்பாரு. அந்த அனுபவத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். அவர் சொல்லுவாரு, இது பண்ணா இதுதான் நடக்குங்க, இது கிடைக்கும், இது பண்ண வேண்டாம்னு சொல்ல, இது லிப்ஸ் அண்ட் பட்ஸ் எல்லாமே சொல்லிடுவாரு. அப்ப நம்ம முடிவு பண்ணலாம், ஓகே இது சொல்லிட்டாங்க, இது அவங்க அனுபவத்துல சொல்லியிருக்காங்க, இதை நம்ம கத்துக்கணும். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இது மாதிரி ஒரு மீட்டிங் ட்ரெஸ் கோட் எப்படி இருக்கணும், எந்த மீட்டிங் எப்படி நடந்துக்கணும். ஸோ ஈவன் அப்ளைன்கிட்ட இதெல்லாம் செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபினான்ஷியல் டெசிஷன் எடுக்கிறோம். நான் வந்து ஒரு புதுசா ஒரு வீடு வாங்கலான்னு இருக்கிறேன், லோன் போட்டு வாங்கலான்னு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட நீங்க அப்ளைன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பண்றது தான் நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இருக்கிற பேக்ரவுண்டு, உங்களுக்கு இருக்கிற இன்கம், உங்களுடைய சிச்சுவேஷன்ஸ் இதெல்லாம் பொறுத்து உங்க அப்ளைனுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்ப இவர் எடுக்கிற டெசிஷன் கரெக்டா இல்ல அகலக்கால் வைக்கிறாரா? ஏன்னா அகலக்கால் வச்சு பினான்சியலி நம்ம ஒரு பெரிய கடன்ல பிரச்சனையில மாட்டிட்டோம்னு சொன்னா நம்மளால நிம்மதியா டிஎக்ஸ்எனையும் உருப்படியா செய்ய முடியாது. நம்ம நினைச்ச மாதிரி கோல் செட் பண்ணி அடுத்தடுத்த கோல் ரீச் பண்ண முடியாது, ஒரு பெரிய லாக்ல போய் மாட்டிக்குவோம். ஸோ இதெல்லாம் ஆகாம இருக்கிறதுக்கும் அந்த அனுபவத்தின் அடிப்படையில அந்த அப்ளைன் வந்து நம்மளுக்கு கைட் பண்ணுவாங்க. ஒரு புது வீடு கட்டுறதா இருந்தாலும், ஒரு கார் வாங்குறதா இருந்தாலும், எந்த ஒரு டெசிஷன் நீங்க வந்து உங்க லைஃபுக்கு முக்கியமான டெசிஷன்ஸ் எடுக்கிறீங்கன்னா உங்க அப்ளைன் ஆக்டிவ் அப்ளைன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி எடுக்கிறது ரொம்ப 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 நல்லது. ஸோ இதுதான் வந்து கார்டினல் ரூல்ஸ் ஃபர்ஸ்ட் முக்கியமான ரூல். ஸோ பிகாஸ் டெசிஷன்ஸ்ங்கிறது இந்த டிஎக்ஸ்என் உங்களுடைய டிஎக்ஸ்என் பிசினஸை அஃபெக்ட் பண்ணக்கூடியது. முக்கால்வாசி நம்ம லைஃப்ல இது வந்து லைஃப் டிஎக்ஸ்என் பிசினஸ் சொல்றத விட டிஎக்ஸ்என் லைஃப்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி லைஃப், வாழ்க்கைன்னு ஒரு பகுதி, ஒரு அங்கமாக மாறிவிட்ட ஒரு விஷயம் தான் டிஎக்ஸ்என். ஸோ அது வந்து தனியா ஒரு 10-11 வியாபாரமா நம்ம நினைச்சு பார்க்க முடியாது. ஏன்னா மற்ற வியாபாரங்கள் செய்யற மெத்தட் வேற, இந்த வியாபாரத்தினுடைய அணுகுமுறை மெத்தடு இது ஃபேமிலி யூனிட்டா, ஃபேமிலியா எமோஷனலா செய்யக்கூடிய ஒரு வியாபாரம். ஸோ மற்ற வியாபாரத்துல எமோஷன்ஸ் இடம் இருக்காது, அங்க அரித்மெட்டிக் லாஜிக்கு தான் இடம் இருக்கும். ஸோ வரவு செலவு கணக்கு யார் எப்படி இந்த மாதிரி அப்படி போகும் மற்ற பிசினஸ்லாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. இது வந்து பீப்புள் வளர்க்குற வியாபாரம், மக்களை ஒருங்கிணைச்சு கொண்டு போற வியாபாரம், நம்மளோட லைஃபோட பார்ட் அண்ட் பார்சல் ஆகக்கூடிய ஒரு வியாபாரம். ஸோ அப்படி இருக்கிறதுனால இந்த முக்கியமான டெசிஷன்ஸ் வந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணி பண்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, கார்டினல் ரூல் என்ன அப்படின்னாக்கா, நெவர் எம்பாரஸ் எனிஒன். அப்படின்னாக்கா என்னக்கா, யாருக்குமே நம்ம வந்து ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையை உருவாக்க கூடாது. ஏன் தர்ம சங்கடமான சூழ்நிலை உருவாக்க கூடாது? அவங்கள இன்சல்ட் பண்ற மாதிரி. ஸோ உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்போ ஒரு மீட்டிங்க்கு டிஷர்ட் போட்டு வந்துட்டாரு. அந்த மீட்டிங் வந்து ஆக்சுவலா ஃபார்மலா வரணும், ஒரு ஷர்ட் பேண்ட் போட்டு இன் பண்ணி வரணும்னு வச்சுக்கோங்களேன். அவர் டிஷர்ட் போட்டு வந்துட்டாரு. அது பர்சனலா கூப்பிட்டு தனியா சொல்லாமலையோ, பப்ளிக்ல வந்து உங்களுக்கு இது கூட தெரியாதா, மீட்டிங்க்குனா டிஷர்ட் போட்டு வரணும், இது ஷர்ட் போட்டு தான் வரணும், டிஷர்ட் எல்லாம் போட்டு வரக்கூடாதுன்னு தெரியாதான்னு பப்ளிக்ல எல்லாத்துக்கு முன்னாடி பேசிடக்கூடாது. ஸோ இது மாதிரிதான் ஒரு டெக்காரம் ஒரு ஒரு ஃபோரம்ல இருக்கும் அப்படின்னா 10 பேர் முன்னாடி ஒருத்தரை வந்து கார்னர் பண்ணி ஒருத்தரை வந்து அவமானப்படுத்துற மாதிரி நம்ம பேசக்கூடாது. ஏன்னா இது வந்து மக்கள் வியாபாரம். இப்ப நீங்க ஒருத்தர் அவமானப்படுத்தி பேசுறீங்க அப்படின்னா மத்த 10 பேர் பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்க என்ன மனசுல தோணும்னா, நாளைக்கு இதே நிலைமை தான் நம்மளுக்கு வரும், நம்மளையும் இவர் இப்படிதான் அவமானப்படுத்திடுவாரு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா என்ன பண்றது? உங்களை பார்த்தாலே ஒரு பயமான ஒரு சூழ்நிலை. அப்ப உங்களை பார்த்தாலே ஒரு தவிர்க்கக்கூடிய சூழ்நிலையோ பயமான சூழ்நிலையோ இருந்தா உங்ககிட்ட எப்படி ஃப்ரீயா பழவாங்க, உங்ககிட்ட எப்படி க்ளோஸ் ஆவாங்க, உங்க கூட சேர்ந்து எப்படி பிசினஸை வந்து உண்மையா ஸ்ட்ராங்கா பண்ண முடியும்? கரெக்டுங்களா? ஸோ ஒரு ரேப்போ நல்லா வரணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாவோ ஈஸி கோயிங்காகவும் இருக்கணும். சேஃப், இவர்கிட்ட பழகலாம், நம்மளுக்கு என்னைக்குமே பாசிட்டிவா இருக்க முடியும், பப்ளிக்ல இன்சல்ட் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து உங்க மேல அவங்களுக்கு வரணும். அந்த மாதிரி நீங்க நடந்துக்கணும். ஏன்னா இது பீப்புள் பிசினஸ், மக்கள் வியாபாரம். மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது பப்ளிக் பிரைவேட் ரெண்டுலையுமே நீங்க அந்த மாதிரி உண்மையா இருந்தாகணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த பிசினஸ் ஜெயிக்க முடியும். ரைட்? ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்க வந்து கிரெடிபிலிட்டி. ஏன்னா இன்னைக்கு வந்து
இந்த வியாபாரத்துடைய சொத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இன்டெகிரிட்டி அண்ட் கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மை அண்ட் நம்ம மேல வச்சிருக்க மதிப்பு மரியாதை. இதுதான் நம்மளை வந்து இந்த வியாபாரத்துல நம்ம மேல நம்பிக்கை உருவாக்கும். மக்கள் வந்து நம்ம டீம்லயும் பெருசா வளர்றதுக்கு கூட வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் நம்ம உருவாக்குறதுக்கு இந்த 2வது கார்டினல் ரூல் ஃபாலோ பண்ணணும். இது வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம ஃபாலோ பண்ணணும், நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இது அந்த டீமே இதை ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த டீம் வந்து எந்த இடத்துலயும் ஃபிரிக்ஷன் வராது, பெரிய குரோத்துக்கு நோக்கி போகும். 3வது முக்கியமான கார்டினல் ரூல் என்ன அப்படின்னாக்கா, தவிர்க்க முடியாத முக்கியமான விதி என்ன அப்படின்னாக்கா, நெவர் மெஸ் அப் வித். மெஸ் அப்னா சண்டை பிடிக்கிறது. ஸோ நெவர் மெஸ் அப் வித் 3 விஷயத்துல நம்ம சண்டைக்கு போகக்கூடாது, சண்டை பிடிக்க கூடாதுன்னு அர்த்தம். ஒண்ணு வந்து அதர் பர்சன்ஸ் மணி, பண விஷயத்துல அடுத்தவங்க கூட சண்டை வரக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? முக்காவாசி பண விஷயத்துல வருதுன்னா கடன் கொடுக்கல் வாங்கல், முடிந்த அளவுக்கு அதை வந்து சேஃபாவும் ப்ராப்ளம் இல்லாமையும் ஒரு ஃப்ரிக்ஷன் வராமையும் பார்த்துக்கணும். கடன் இல்லாம பண்றது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம் டீம் மெம்பர்ஸ்க்கு. ஏன்னா ரொட்டேஷன் போயிடுவாங்க, அவங்க ஒவ்வொருத்தரோட ஹேபிட் ஒரு மாதிரி இருக்கும். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அப்ளைன் கிட்ட ஒரு 2000 5000 கடன் வாங்கியிருப்பாரு. அந்த 5000 அவர் ஏதோ பர்சனல் ப்ராப்ளம் யூஸ் பண்ணியிருப்பாரு, ரொட்டேஷன்ல விட்டுருப்பாரு. திருப்பி கட்ட முடியாத சூழ்நிலைக்காக அப்ளைனே தவிர்ப்பாரு, டிஎக்ஸ் அண்ட் பிசினஸே தவிர்ப்பாரு. ஸோ இதெல்லாம் வந்து தேவையா? ஸோ இது மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளா கிரியேட் பண்ணிக்க கூடாது. அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால பண விஷயத்துல நம்ம பியூரா கிளியரா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடனை தவிர்க்கிறது நல்லது. கடன் நட்பை கொள்ளும், வியாபாரத்தை கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப முக்கியம், ஃபாலோ பண்ணணும் நம்ம. 2வது விஷயம் அதர் பர்சன்ஸ் ஈகோ. ஸோ அடுத்தவங்களோட ஈகோல நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, ப்ராப்ளம் பண்ணிக்க கூடாது. ஸோ நீயா நானாலும் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி வந்து போகவே கூடாது. அந்த மாதிரி திங்கிங்கே வரக்கூடாது. எக்காரந்து கூட அப்ளைன் கிட்டயோ, டவுன்லைன் கிட்டயோ, கிராஸ் லைன் கிட்டயோ, ஸோ கம்பெனி கிட்டயோ. ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி, நம்ம ஃபாலோ பண்ணணும் கார்டினல் ரூல்ஸ்னா. 3வது விஷயம் அதர் பர்சன் ஸ்பவுஸ். ஸோ அதர் பர்சன் ஸ்பவுஸ்னா நம்ம டீம்ல இருக்கக்கூடிய அப்ளைனோ, டவுன்லைனோ, கிராஸ் லைனோ யாரோ ஒருத்தர், அந்த அதர் பர்சனுடைய ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப், அவங்க கிட்ட நம்ம சண்டை பிடிக்க கூடாது. ஏன் இப்ப நீங்க வந்து ஒருத்தரோட ஒய்ஃப் கிட்ட சண்டை பிடிச்சீங்கன்னா அந்த ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, அந்த ஹஸ்பண்ட் ட்ரிகர் பண்ணுவாங்க. இவர் இப்படி அவர் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிகர் பண்ணுவாங்க. அடுத்து அந்த ஹஸ்பண்ட் வந்து நம்ம கிட்ட சகஜமா பழகிறதுக்கும் முடியாது, நம்ம அவங்க வீட்டுக்கு போய் ஃப்ரெண்ட்லியா பழகவும் முடியாது. ஸோ தேவையில்லாத பிரச்சனை நம்ம உருவாக்க கூடாது. ஸோ அதனால வெரி இம்பார்ட்டன்ட், ஃப்ரெண்ட்லியா போகணும், எல்லாத்தையும் அனுசரிச்சு போகக்கூடிய குவாலிட்டிஸை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ஸோ கார்டினல் ரூல்ஸ்ல இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பி பியூர் இன் மணி டீலிங்ஸ், நெவர் குவாரல் ஆர் ஆர்கியூ வித் எனிபடி, கீப் டிஸ்டன்ஸ் அண்ட் ரெக்வயர்மெண்ட் வித் அதர் பர்சன் ஸ்பவுஸ். ஸோ இது வந்து இந்த அதர் பர்சன் ஸ்பவுஸ்ன்னு சொல்றது இப்போ அடுத்தவரோட மனைவி. இது டீம் ஒர்க்கா பண்ணும்போது நிறைய என்ன ஆகும்னா நம்ம க்ளோஸா பழகிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகிடும் அப்படின்னா, சார் அப்போ ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண வருவாங்க, இவங்களை பைக்ல கொண்டு போய் இன்னொருத்தரோட ஒய்ஃப், டீம் மெம்பர் தான், டீம் மெம்பரோட ஒய்ஃப் பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்க, இவர் கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல 2 வீலர்ல டிராப் பண்ணிட்டு வர்றது. ஸோ இது மாதிரிலாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இது நம்ம நல்ல எண்ணத்தோடய செய்தாலும் பாக்குறவங்க இதுல வந்து பேச்சு எதுவும் உழுந்துடக்கூடாது. ஏன்னா அது பப்ளிக் கலந்து பண்ற பிசினஸ். ஸோ அது வந்து நம்மளுடைய கல்ச்சர்லயே நேச்சுரலி வந்து சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்றோம். இந்தியாவில் மேஜரா இதுல இஷ்யூஸ் வர்றதில்ல, மதர் கண்ட்ரீஸ்ல வருது. பட் நம்ம இந்த கல்ச்சர் வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணி கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டோம்னா எந்த இடத்துலயும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வராங்கன்னா அவங்க கூட நம்ம சேர்ந்து டிராவல் பண்ணலாம், கார்ல போகலாம் வரலாம், பைக்ல போகலாம் வரலாம். ஆனா ஒரு அதர் பர்சனுடைய ஸ்பவுஸ் கூட தனியா நம்ம போறதுங்கிறது தவறு. அது வந்து இந்த பிசினஸ்ல நம்ம அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயமா தெரியும், பட் இதை வந்து ஆரம்பத்திலேயே நம்மளும் ஃபாலோ பண்ணி நம்ம டீம் மெம்பர்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ண வச்சிட்டோம்னா தேவையில்லாத இஷ்யூஸ் ப்ராப்ளம்ஸ்னால நம்ம பெருசா வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு டீம் வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூனால டோட்டலா கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஆனதெல்லாம் நிறைய நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதனாலதான் இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ 2 மேஜரான விஷயம், ஒன்னு கவுன்சிலிங் ரெகுலரா பண்ணணும், இன்னொன்னு கார்டினல் ரூல்ஸ். இந்த ஏரியா தான் நம்ம வந்து நிறைய பேர் வந்து கோட்டை விடுற ஏரியா. ஸோ டீம் ஆரம்பிச்சு பெருசு ஆக இதை வந்து ஆரம்பத்திலிருந்தே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி வந்தோம்னா பெரிய லெவல்ல நம்ம சக்சஸ் பண்ணலாம். எந்த இடத்துல நம்ம டீம் கொலாப்ஸ் ஆகாது. ஓகேங்களா? டோன்ட் டேக் அதர் பர்சன்ஸ் ஈகோ பர்சனலி. அடுத்தவங்களோட ஈகோவை பர்சனலா எடுத்துக்க கூடாது. இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அதான் நான் இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஹானஸ்டி அண்ட் இன்டெகிரிட்டி, நேர்மையா இருக்கணும், அதே நம்பகத்தன்மையோட இருக்கணும். ஸோ இது வந்து நம்மளை உருவாக்குறதே இதுதான். இந்த வியாபாரத்துல நம்ம பில்ட் பண்ண வேண்டியது 2 விஷயம். ஒண்ணு மக்களை உருவாக்கணும், அதாவது பெரிய டீமை உருவாக்கணும். 2வது அந்த டீமை உருவாக்கும் போது அந்த டீமை ஹேண்டில் பண்ற அளவுக்கு நம்ம உருவாக்கிக்கணும். ஸோ நம்மளை நல்ல தகுதியான மனிதனா, நல்ல மனிதனா, தத்துப் டாக்டர் லிங் மாதிரி ஒரு அருமையான மனிதனா நம்ம உருவாக்கிக்கிட்டோம்னு சொன்னா என்ன ஆகும்,
ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ். சாணக்கியா, இவர் எல்லாருக்கும் தெரியும், சாணக்கியர் சொல்லுவோம் இல்லையா, நம்ம முக்கியமான ஒரு மந்திரி. ஸோ அவர் என்ன சொல்றாரு, ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஸ்ப்ரெட்ஸ் ஒன்லி இன் தி டைரக்ஷன் ஆஃப் தி விண்ட். ஸோ பூவின் நறுமணம் காத்து எந்த திசையில் அடிக்குதோ அங்க மட்டும்தான் போகும். ஆனா ஒரு நல்ல மனிதனுடைய குணாதிசயம் 8 திக்கும் பரவுன்னு சொல்றாரு. அது மாதிரி எல்லா டைரக்ஷன்லயும் போகும்னு சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி நல்ல குணத்தை நம்ம டெவலப் பண்ணிட்டோம்னா அது வந்து அழியாத சொத்து, மிகப்பெரிய சொத்து, முக்கியமான சொத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வளர்த்தக்கூடிய நம்மளை பத்தின ஒரு நல்ல அபிப்பிராயம். இதுக்கு வந்து எக்காரத்தை கூட கலங்க வராம நம்ம பார்த்துக்கணும். இது வந்து ஏன்னா ஆல்மோஸ்ட் இது ஒரு செலிபிரிட்டி மாதிரி தான். நம்ம வந்து பப்ளிக் ஃபிகர் ஆயிடுறோம், ஒரு லீடர் ஆகி ஒரு டீமை டெவலப் பண்ணி பெருசா வரும்போது. ஸோ அப்போ ஒரு சின்ன ஒரு பிளாக் மார்க்னாலும் அது வந்து பெர்மனன்ட் பிளாக் மார்க், நீங்க அதை எரேஸ் பண்ணவே முடியாது. டாக்டர் ரஞ்சன் எப்பவுமே சொல்லுவாங்க, நல்ல பேர் வாங்குறதுக்கு பல வருஷம் ஆகும், கெட்ட பேர் வாங்குறது ரொம்ப ஈஸின்னு சொல்லுவாரு. ஸோ அந்த மாதிரி ஒன்ஸ் ஒன் குட்வில் இஸ் லாஸ்ட் எவ்ரி திங் இஸ் லாஸ்ட்னு சொல்லுவாரு. ஸோ அந்த வகையில நம்ம வந்து அதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், வேல்யூ கொடுக்கணும். இது வந்து டீம் டெவலப் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ ஏன் யாரு வேணாலும் எனக்கு டிஎக்ஸ்ல சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எளிமையான வியாபாரமா இருக்குது. ஏன் யாருனாலையும் எப்பேற்பட்ட ஆளுனாலும் யாருனாலையும் இதுல சக்சஸ் பண்ண முடியும்னா முக்கியமா 3 விஷயத்தினால. பிகாஸ் டிஎக்ஸ் இஸ் அன் ஆஸ்க் பிசினஸ். ஆல்ரெடி நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆஸ்க்னா என்னங்க, ஆட்டிடியூட், ஸ்கில், நாலேஜ். ஸோ இது 3மே இன்னைக்கு வந்து நம்ம டிஎக்ஸனோட வெற்றி எதை பொறுத்து இருக்குன்னா நம்ம இந்த 3 விஷயத்தை பொறுத்து தான். நம்மளுடைய மனோபாவம், நம்மளுடைய திறன்மை, நம்முடைய அறிவு, ஸோ நுண்ணறிவு. இது 3மே என்னன்னா பியூட்டி இஸ் தட் ஆல் த 3 கேன் பி இம்ப்ரூவ்ட் அட் எனி டைம் பை எனிபடி. எந்த நேரத்திலையும் யாருனாலையும் இந்த 3 விஷயத்த என்ன பண்ணிக்க முடியும், வளர்த்திக்க முடியும், டெவலப் பண்ணிக்க முடியும், இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அதனாலதான் யார் வேணா இதுல வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஹென்ஸ் டிஎக்ஸன் பிகம்ஸ் அ சாய்ஸ் தேன் அ சான்ஸ். டிஎக்ஸன் வந்து கிடைச்ச ஒரு சான்ஸ் கிடையாது, இது ஒரு சாய்ஸா மாறுது. யாரு வந்து சூஸ் பண்ணி நான் என்னை இந்த 3 விஷயத்தையும் நான் என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன்னு தேர்ந்தெடுத்து செய்யறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்துட்டு இருக்கு. ஸோ சூஸ் டிஎக்ஸன், சூஸ் அ லைஃப் ஆஃப் ஹெல்த், வெல்த் அண்ட் ஹாப்பினஸ். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் டிஎக்ஸ்னஸ் அண்ட் ஆஸ்க் பிசினஸ். எகெயின் அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னன்னா ஆட்டிடியூட். ஸோ யுவர் செட் ஆஃப் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நீட்ஸ் டு பி இம்ப்ரூவ்ட் அண்ட் மெயின்டைன் ஆல் த டைம். நம்மளோட பாசிட்டிவ் முற்போக்கு மனோபாவத்தை நம்ம வந்து எப்பவுமே மெயின்டைன் பண்ணணும், வளர்த்திக்கணும். ஸோ அப்போ எப்படி வளர்த்திக்கிறது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி லீடர்ஸ் கூட பழகிறது, மீட்டிங்ஸ், புக்ஸ், சிடிஸ், இதுக்கு எல்லாத்துக்கு மேல ஃபீல்டு ஒர்க். ஸோ சிஸ்டம் ஃபாலோ பண்ணி ஃபீல்டு ஒர்க் பண்ணோம்னா நம்ம ஆட்டிடியூட் நல்லா இருக்கும். ஸோ ஹாப்பினஸ் ஆஃப் யுவர் லைஃப் டிபெண்ட்ஸ் ஆன் த குவாலிட்டி ஆஃப் யுவர் தாட்ஸ். ஸோ ஹாப்பினஸ் இஸ் த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஹெல்த். முதல் சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்கிற மனப்பாங்க நம்ம கொண்டு வந்துட்டாலே வெற்றி நம்மளை தேடி வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஆட்டிடியூட்ல அந்த ஹாப்பினஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் டிஎக்ஸ்னஸ் அண்ட் ஆஸ்க் பிசினஸ். எகெயின் ஸ்கில்ஸ். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆட்டிடியூட் போடுறது, ரெண்டாவது ஸ்கில்ஸ் பார்க்கணும். ஸோ ஸ்கில்ஸ் வந்து என்னன்னா டு இம்ப்ரூவ் ஸ்கில்ஸ் ஒன்லி வே இஸ் ப்ராக்டிஸ் 4 times. ஸோ இவரு சொல்லுவார், மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜா, அவர் வந்து சொல்லுவார் உங்களோட சீக்ரெட் என்ன அப்படின்னு கேட்டப்ப என்னுடைய சீக்ரெட் ஒண்ணுமே கிடையாது, ப்ராக்டிஸ் தான் சொல்லுவாரு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு லீடர்ஸ் கிட்ட ஒன்று கத்துக்கலாம். ஸோ இங்க வந்து ஸ்கில்ஸை பொறுத்தவரை டெவலப் பண்ணிக்கிறது வழி வந்து நம்ம டெய்லி நிறைய தடவை செய்யறது மூலியமா. இப்ப 1-to-1 எனக்கு பண்ண வரல அப்படின்னா நிறைய 1-to-1 பண்ணணும். எது நம்மளுக்கு வரலையோ அதை இழுத்து போட்டு செய்யணும். ஸோ இதை சுருக்கமா சொல்லணும்னா ஸோ அப்ப அந்த இது வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு சேல்ஸ் வரலையா, திரும்ப சேல்ஸே தான் பண்ணணும், 100 தடவை தோத்தாலும் பரவாயில்லன்னு பண்ணணும். ஸோ நம்ம ஸ்பான்சரிங் வரலையா, திரும்ப ஸ்பான்சரிங் உண்டான வேலையே செய்யணும். ஸோ அடுத்தது 3வது டீமை வந்து கட்டுக்கோப்பா பெருசுப்படுத்தி கொண்டு போக முடியல, அது ஃபோக்கஸ் பண்ணியே அந்த ஆக்டிவிட்டிலே செய்யணும். ஸோ ஹவுஸ் மீட்டிங் செய்ய வர மாட்டேதா, ஹவுஸ் மீட்டிங் ஸ்பீக்கரா பேச வர மாட்டேதா, திரும்ப பேசுறதுக்கு சான்ஸ் தேடி ஆப்பர்ச்சுனிட்டி தேடி போய் முன்னாடி நின்று பேசுறேன்னு முந்திரி கொட்டையாட போய் பேசிட்டே இருக்கணும். ஆட்டோமேட்டிக்கா பேச்சுங்கிறது நல்லா வர ஆரம்பிச்சிடும். இது மாதிரி எது நம்மளுக்கு வரலையோ அதை நிறைய செய்யணும். ஸோ இது வந்து ஒரு டெக்னிக். ஸோ இது வந்து பண்ணணும்னா அதுதான் அந்த ஈட் த ஃப்ராக் அப்படின்னு ஒரு புக்கு கூட இருக்கு. ஈட் தட் ஃப்ராக் அப்படின்னு ஒரு புக்கு, பிரெயின் ட்ரேசியோடது. அதனாலதான் சொல்லுவாரு, உனக்கு அதாவது தவளைய காலையில எடுத்து பிரேக்ஃபாஸ்டா எடுத்து பிளேட்ல வச்சு சாப்பிடணும்னு சொல்லுவாரு. அதாவது தவளை சாப்பிட முடியுமா, அருவருப்பா இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்னா கஷ்டமா இருக்கிறத முதல்ல செய்யி, திரும்ப செய்யி, டெய்லி காலையில எடுத்து ஒரு பிளேட்டு ஃப்ராக் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாரு. அது வந்து புரிய வைக்கிறதுக்காக சொன்னது. ஸோ அதுதான் மெயின். அப்போ என்ன நம்மளுக்கு வரலையோ அதை திரும்ப செய்யணும். அப்போ ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகிடும். திரும்ப நம்மளுக்கு வராத விஷயங்கள்லாம் செஞ்சு கத்துக்கிறதுக்கு எகெயின் லீடர்ஸ் மூலியமா கத்துக்கலாம், மீட்டிங்ஸ் மூலியமா கத்துக்கலாம், புக்ஸ், சிடிஸ்ல, ஆடியோஸ்ல கத்துக்கலாம், ஃபீல்டு ஒர்க்ல கத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வழி நம்மளுக்கு ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதுக்கு. 3வது நாலேஜ். ஸோ நாலேஜ் இஸ் பவர், ஹென்ஸ் ப்ரொவைட்
மோர் இம்பார்ட்டன்ஸ் டு இட் ஆல்வேஸ். நாலேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். அப்ளை தம் இன் பிஸ்னஸ். நம்ம கற்றுக்கிட்டதை பயன்படுத்தணும். அது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெவலப் பண்ணிகிட்டே வரலாம். எந்த வகையில்? புக்ஸ் மூலயமா, லீடர்ஸ் மூலயமா, மீட்டிங்ஸ் மூலயமா, ஃபீல்டு ஒர்க் மூலயமா. இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கற்றுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு, வழி இருக்கு. அதனால தான் எப்பேற்பட்ட ஆளும் உள்ள இருக்கணும். ஒரே விஷயம், உள்ள கன்சிஸ்டண்டா இருக்கணும். டிஎக்ஷனுக்குள்ள கன்சிஸ்டண்டா ஆக்டிவிட்டியில இருக்கணும், இன்வால்மெண்டா செய்யணும். அப்படி இருந்தா ஒரு 2 to 3 இயர்ஸ்ல எப்பேற்பட்ட மோசமான ஆளும் மிகப்பெரிய சாதனையாளராக மாற முடியும். ஸோ சாதாரண மனிதனும் சாதனையாளர் ஆனவங்க தான் அதிகம் டிஎக்ஷன்ல. நிறைய அதுக்கு உதாரணம் சொல்ல முடியும். ஸோ முடியும் என்பது மூலதனம், முடியாது என்பது மூலத்தனம். ஸோ முடியும் நினைக்கிறவங்க மட்டும்தான் இங்க வந்து ஜெயிக்க முடியும். டிஎக்ஷன் சிம்பிளி ஸ்மார்ட் பிஸ்னஸ். ஆட்டிடியூட் தான். கரெக்டா செய்ய வேண்டியதை செஞ்சா ரிசல்ட் வந்தே தீரும். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். முதல் செய்ய வேண்டியதை முதல்ல செய்யணும். முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சட்டையை போடும்போது முதல் பட்டன் தப்பா போட்டா எல்லா பட்டனும் தப்பாயிடும். ஸோ இதை பத்தி புக் எழுதியிருக்காரு ஸ்டீஃபன் ஆர் கோவே, ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் ரெக்குவயர்மெண்ட் டிஎக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு என்ன அப்படின்னா எக்ஸைட்மெண்ட் வேணும். ஸோ நீங்க முதல் தேவையானதை ரெடி பண்ணாம மற்றதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு என்ன யூஸும் கிடையாது. முதல்ல டிஎக்ஷன் நம்மளுக்கு ஒரு உற்சாகம் கொடுக்கறது, ஒரு ஓட வைக்கிறது நம்ம ப்ராடக்ட் நாலேஜ் கிடையாது. நிறைய பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க, ஐயோ எனக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட்டை பத்தி தெரிஞ்சுட்டுன்னா இன்னும் நான் நல்லா செஞ்சிருவேன், இன்னும் நான் நல்லா வேகமா டிஎக்ஷன் செஞ்சிருப்பேனே, எனக்கு அந்த அளவுக்கு ப்ராடக்ட் நாலேஜ் அப்ப இல்லாம போச்சுங்க, இல்லைன்னா நான் செஞ்சிருக்கிறதே வேறங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் நிறைய பேருக்கு சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். ஸோ அது விஷயம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது கிடையாது. நாலேஜ் அதிகமா வச்சிருக்கணுங்கிறது விஷயம் கிடையாது. அதே மாதிரி எனக்கு அப்பவே வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருந்துச்சுன்னா இதை இப்படி செஞ்சிருப்பேன் அப்படி செஞ்சிருப்பேன் சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் விஷயம் கிடையாது. ஆக்சுவலா என்னன்னா நீங்க எப்ப சேர்ந்தாலும் உங்களுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தேவை டிஎக்ஷன்ல, நம்ம டிஎக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கும் டிஎக்ஷன்ல ஒரு வேகம் வர்றதுக்கும் ஆக்ஷன் வர்றதுக்கும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தேவை என்னன்னா உற்சாகம். அதான் இங்கிலீஷ்ல எக்ஸைட்மெண்ட்னு சொல்றாங்க. அந்த உற்சாகம் எங்கிருந்து வரும்? ஒரு என்ன சொல்றது, ஒரு மோகம் வரணும், அதாவது ஒரு பேஷன் வரணும். எதன் மேல உற்சாகம் வரணும்னாக்கா ஒரு மேல ஒரு ஒரு விஷயத்து மேல பிரியம் வரணும். அந்த பிரியம் எங்கிருந்து வரும்? நம்ம இது எதுக்காக செய்யணும்? டிஎக்ஷன் மேல பிரியம் வரணும். டிஎக்ஷன் இன்ட்ரெஸ்டா செய்யணும்னா டிஎக்ஷன் எதுக்காக செய்யணுங்கிறது அந்த ஒய்யை வந்து கண்டுபிடிச்சாகணும், நம்மளுடைய ட்ரீம். ஸோ இதுதாங்க ஃபர்ஸ்ட். ஸோ ட்ரீம்ல இருந்தா உற்சாகம் வருது. ஒருத்தர் உற்சாகம் இல்லாம டிஎக்ஷன் செய்யறாருன்னா அவர் ட்ரீமையும் டிஎக்ஷன் ஈக்குவேட் பண்ணலன்னு அர்த்தம். யார் ஒருத்தர் ட்ரீமையும் டிஎக்ஷன் ஈக்குவேட் பண்றாங்களோ, ட்ரீம் ஈக்குவல் டு டிஎக்ஷன் ஈக்குவல் டு லைஃப். ஸோ அதனால சொன்ன டிஎக்ஷன் லைஃப்னு. ஸோ இந்த டிஎக்ஷன் லைஃபா யார் ஒருத்தர் வந்து ஈக்குவேட் பண்ணி டிஎக்ஷனை பாக்குறாங்களோ அவங்க இதுக்கு மேல கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், இதுக்கு மேல கொடுக்குற எமோஷனல் அட்டாச்மெண்ட், அதுதான் அவங்கள வந்து இதுல வந்து வெற்றி பெற வைக்கும். அப்ப ஈக்குவேட் பண்ணி பார்க்கும்போது நம்ம கனவை நம்ம விட்டு கொடுக்க முடியுமா? நம்ம கனவை நம்ம சாதாரணமா எடுத்துக்க முடியுமா? நம்ம கனவை தீவிரமா எடுத்தெல்லாம் செய்வோம். ஸோ டிஎக்ஷன் டாக்டர் லிம்முக்காக செய்யக்கூடாது, டிஎக்ஷன் கம்பெனிக்காக செய்யக்கூடாது, அப்ளைன் லீடருக்காக செய்யக்கூடாது, டவுன்லைன் மெம்பர்ஸ்க்காக டிஎக்ஷன், நம்ம அப்ளைனுக்காகவோ டாக்டர் லிம்முக்காகவோ நல்ல கம்பெனிங்கிறதுக்காகவோ டிஎக்ஷன் செய்யக்கூடாது. இல்ல டவுன்லைனுக்காக செய்யறேன், கிராஸ் லைனுக்காக செய்யறேன், என் சொந்தக்கார சொல்லிட்டாரு, எங்க அண்ணி சொல்லிட்டாங்க, எங்க மாமா சொல்லிட்டாரு, எங்க சித்தப்பா சொல்லிட்டாருங்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடாது. டிஎக்ஷனை நான் ஏன் செய்யணும் அப்படின்னு ஒரு திங்கிங் என்ன வரணும்னா, நான் ஏன் கனவை எடுத்து நான் டிஎக்ஷன் கூட ஈக்குவேட் பண்ணணும். எனக்கு லைஃப்ல என்னுடைய கோல் இதுதான், என்னுடைய குறிக்கோள் இதுதான், எனக்கு அது வாழ்க்கையில் இதெல்லாம் வேணும், நான் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும். அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாத்தீங்கன்னா பணம் பேங்க் பேலன்ஸ் சேர்த்தணும்னு ஒரு ஆசை இருக்கும், ஒருத்தருக்கு நாடா சுத்தணும்னு ஆசை இருக்கும், ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வேணும்னு ஆசை இருக்கும். இந்த மாதிரி பல பேருக்குடைய தேவை நீடு வந்து பாத்தீங்கன்னா மாறிட்டே இருக்கும். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் மாறும். இப்போ ஒருத்தருக்கு இட்லி பிடிக்கும், ஒருத்தருக்கு மசால் தோசை பிடிக்கும், அது மாதிரிதான். அப்போ நம்முடைய உண்மையான தேவை என்ன, நம்முடைய உண்மையான ட்ரீம் என்னவோ அதை எடுத்து கண்டுபிடிச்சு எடுத்துக்கணும். அதை முன்னாடி வச்சு அது டிஎக்ஷன் ஏன் செய்யணும், அதுக்காக செய்யணும். அப்படி எடுத்து ஈக்குவேட் பண்ணி நம்ம செஞ்சோம்னா தான் எமோஷனல் அட்டாச்மெண்ட் வரும். ட்ரீம் இஸ் த என்ஜின் இன் டிஎக்ஷன். நம்ம ஒரு வண்டி ஓடுதுன்னா என்ஜின்லாம் ஓடாது, கரெக்டுங்களா? எந்த வண்டியா இருக்கட்டும், 2 வீலரா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், அந்த வண்டி ரன் ஆகுது, நம்ம வீல் மூவ் ஆகுதுன்னா என்ஜின்லாம் மூவ் ஆகவே ஆகாது. அப்போ இப்போ ட்ரீம் இல்லாம டிஎக்ஷன் செய்யறது எப்படின்னா தள்ளிட்டு போற மாதிரிதான். தள்ளு மாடல் வண்டின்னு சொல்லுவாங்களே, அப்படி தள்ளிட்டு போற மாதிரிதான். வண்டி எத்தனை நேரம் தள்ளிட்டு போகணும்? கை காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேல நிறுத்திடுவோம், அந்த வண்டி அதுக்கு மேல போகாது. இதே என்ஜின் இருக்குதுன்னா அது போற தூரம் எவ்வளவு தூரம் வேணா போகலாம், பெட்ரோலை மட்டும் போட்டு போயிட்டே இருக்கலாம், கரெக்டுங்களா? ஸோ அந்த என்ஜின் தான் நம்ம ட்ரீம்.
ஸோ யாரோ ஒருத்தர் சொல்லி சொல்லி பின்னாடியே நகுத்தி டிஎக்ஷன் செய்வாங்க. சில பேர் இந்த குத்தூசி போட்டே இருந்தாதான் வேலை செய்வாங்க, இல்லைன்னா செய்யவே மாட்டாங்க. அப்படி இருக்கிற ஆள் யாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ட்ரீமை கண்டுபிடிக்கல, ஏதோ சொன்னாங்கிறக்காக செய்யறவங்க தான் அப்படி செய்வாங்க. ஆனா யார் ஒருத்தர் அவங்க ட்ரீமை கண்டுபிடிச்சிட்டாங்களோ அவங்களுக்கு எங்க இருந்து வெளியிலிருந்து மோட்டிவேஷனே தேவையில்லை. செல்ஃப் மோட்டிவேட்டட் பீப்புள்னு சொல்லுவாங்க. உள்ளிருந்து தானா அந்த உத்வேகம் வரும், வெறி வரும், வைராக்கியம் வரும், அட்டஞ்சாகணும், இது செஞ்சாகணும், அந்த ஒரு ஒரு வேகம் உத்வேகம் வந்து உள்ளிருந்து வரும். ஸோ அது வர்றது எங்கன்னா ட்ரீம் தான். ஸோ ட்ரீம் இஸ் த என்ஜின். நான் சொல்ல, டாக்டர் லிம்மே அதான் சொல்றாரு, ட்ரீம் இஸ் த என்ஜின் ஃபார் அச்சீவ்மெண்ட். ஒரு சாதனை செய்யணும், சாதிக்கணும் அப்படின்னா அந்த கனவு தான் வந்து நம்மளுக்கு என்ஜின். ஸோ டிஎக்ஷன் வண்டி நல்லா ஓடணும்னா, நம்மளோட டிஎக்ஷன் பிசினஸ் நல்லா ஓடணும்னா நம்மளுடைய கனவுக்கு ஈக்குவேட் பண்ணுங்க. யாருக்காகவும் ஈக்குவேட் பண்ணுங்க, உங்களோட கனவுக்கு நீங்க ஈக்குவேட் பண்ணுங்க. ரைட்? ஸோ ட்ரீம்ஸ் ஆர் த ப்ளூ பிரிண்ட் ஆஃப் யுவர் லைஃப். ப்ரிப்பேர் அ ட்ரீம் நோட். ஒரு ட்ரீம் நோட் போடணும். ப்ளூ பிரிண்ட் என்னங்க? ஒரு கட்டடம் கட்டுறோம், எந்த மாதிரி கட்டணம் வரப்போகுது அப்படிங்கிறது முதல்ல ப்ளூ பிரிண்ட் போடணும். இல்ல சும்மா இடத்த வாங்கிட்டு கட்டணமே கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போய் இஷ்டத்துக்கு கல்லை வச்சு கட்டுவோமா? அப்படி கிடையாது இல்லையா? முதல் திட்டமிடாத செயல் இருக்காது. முதல்ல திட்டம் போட்டுருவோம். ஒரு பில்டிங் கட்டுறதுக்கே ஒரு திட்டம் போட்டு தான் செயல் இறங்குறோம்னா நம்ம வாழ்க்கைக்குன்னு ஒரு திட்டம் இருக்கா இல்லைங்களா? அதான் என் கேள்வி. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கண்டிப்பா நம்ம கிட்ட திட்டம் இருக்கணும். நம்ம வாழ்க்கை நான் இப்படித்தான் வாழணும், இதுதான் என் வாழ்க்கை, ஏன் விதியை நான் வடிவமைக்கணும், என் கைரேகை வடிவமைக்க கூடாது, என் வாழ்க்கையை நான் வடிவமைக்கணும்னு கையில எடுக்கணும், பொறுப்பு எடுக்கணும். அப்ப பொறுப்பு எடுத்து எனக்கு இன்னும் 5 வருஷம் இது வேணும், 10 வருஷத்துக்கு இது வேணும். கண்டிப்பா நம்ம வந்து தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். நல்ல மனசோட நல்ல நேர்மையா உழைப்பு போட்டு விசுவாசமா சின்சியரா நம்ம சிஸ்டம் லீடர் சொல்றது, கம்பெனி சிஸ்டம் சொல்றது, டாக்டர் லிம் சொல்லிக் கொடுத்தது, லீடர் சொல்லிக் கொடுத்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணி டீமை கரெக்டா சின்சியரா ஒர்க் பண்ணணும்னு சொன்னா 3 to 5 years ஃபுல் இன்வால்மெண்டோட பண்ணோம்னா போதும். டோட்டல் லைஃபுக்கு நம்மளுக்கு தேவையான பேசிக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஎக்ஷன்ல கிடைச்சிடும். ரைட்டுங்களா? ஸோ அதனால அந்த திட்டமிடுதல் வெரி இம்பார்ட்டன்ட். அதான் ட்ரீம்ஸ் ஆர் த ப்ளூ பிரிண்ட் ஆஃப் யுவர் லைஃப். என்ன வேணுங்கிறத முதல்ல நீங்க வடிவமைச்சுக்கணும். இதுக்கப்புறம் தான் ஆக்ஷன்ல இருக்கணும். ப்ரிப்பேர் ட்ரீம் நோட். ஒரு நோட்டே போட்டுருங்க. ஸோ வித் லிஸ்ட் ஆஃப் ட்ரீம்ஸ் தட் யூ ஆர் கோயிங் டு அச்சீவ் இன் டிஎக்ஷன் த்ரூ டிஎக்ஷன் இன் லைஃப். டிஎக்ஷன் மூலியமா என்னெல்லாம் அச்சீவ் பண்ண போறீங்களோ அதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரீம் நோட்ல எழுதிருங்க. ஸோ மோர் ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு மோர் சக்சஸ் இன் டிஎக்ஷன். யாரெல்லாம் பெரிய லெவல்ல டிஎக்ஷன் சக்சஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா யார் அந்த ட்ரீம் நோட்ல அதிக ட்ரீம் வச்சிருக்காங்களோ. ஒரு சிலருக்கு 30 ட்ரீம் வரும், ஒரு சிலருக்கு 10 ட்ரீம் வரும், ஒருத்தருக்கு 4 ட்ரீம் தான் வரும், ஒருத்தருக்கு 400 ட்ரீம் இருக்கும். ஸோ ட்ரீம் நோட்டே தீர்ந்து போய் 2 ட்ரீம் நோட் போட வேண்டியது வரும். ஸோ உங்களுக்கு ட்ரீம் எவ்வளோக்கெவ்வளோ அதிகமா இருக்கோ அவ்வளோக்கெவ்வளோ உங்ககிட்ட வேகமா அதிகமா இருக்கும், அவ்வளோக்கெவ்வளோ நீங்க வெற்றியும் அடைவீங்க. ரைட்டுங்களா? ஸோ ஆஸ்க் யுவர் ஹார்ட் அண்ட் ரிமூவ் யுவர் மைண்ட். ஸோ ட்ரீம் எழுதும் போது என்ன பண்ணணும்? அந்த மைண்டை கழட்டி வச்சிடணும், ஹார்ட்டை கேட்கணும். ஹார்ட்னா இங்க என்ன சொல்லுதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மனசு என்ன சொல்லுதுன்னு கேட்கணும். ஆனா நீங்க வந்து என்னன்னா கால்குலேட்டிவ் மைண்டை, லாஜிக்கல் மைண்டை கழட்டி வச்சிடணும். நம்ம இருதயத்தை கேட்டு நம்ம முடிவு எடுக்கணும். while writing your dreams heart reveals what you really want. உங்களுக்கு உண்மையா என்ன வேணுமோ அதை சொல்லும். மைண்ட் திங்ஸ் லாஜிக் ஷிஃப்ட். அதாவது இது முடியும், இது முடியாது, இது எனக்கு சாத்தியம், இது சாத்தியம் இல்லை, இதுக்கு இவ்வளவு பணம் தேவையும், இது தேவையா? ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கறது வந்து மைண்டு. ஆனா ஹார்ட் வந்து கேள்வி கேட்காது. வேணும்னா வேணும், அவ்வளவுதான். இது வந்து குழந்தைங்களை பாத்தீங்கன்னா அழகா கத்துக்கலாம். ஒரு குழந்தைக்கு வந்து அந்த காரோட விலையெல்லாம் தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு எலக்ட்ரானிக் கார் ஒன்று இருக்கும். இப்போ இந்த துணி கடைக்கு போனோம்னா அங்கங்க ஏதாவது டாய் கடைக்கு போனா வச்சிருப்பாங்க. ஒரு குழந்தை ஆசைப்பட்டு கேட்கும். அந்த குழந்தைக்கு அதனோட ரேட்டை பத்தி எல்லாம் கவலை இருக்காது. அந்த குழந்தைக்கு அந்த மனசுக்கு அது வேணும்னு பிடிச்சிருக்குது, வேணும், அவ்வளவுதான். ஸோ அந்த குழந்தை மனசு எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்கணும் நம்ம ட்ரீம் எழுதும் போது. வேணும்னா வேணும், அது எத்தனையா இருந்தா என்ன, அது உருவாக்கிக்கலாம். வேணும்னு நம்ம கிட்ட ஒரு தாட் ப்ராசஸ் வந்துருச்சுன்னா அது எப்படி உருவாக்குற தாட் ப்ராசஸ் பின்னாடியே வரும். கரெக்டுங்களா? வேர் தேர் இஸ் அ வில் தேர் இஸ் அ வே. ஸோ அதனால அது வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். த ஃபியூச்சர் பிலாங்ஸ் டு தோஸ் ஹூ பிலீவ் இன் த பியூட்டி ஆஃப் தேர் ட்ரீம்ஸ். யார் ஒருத்தருக்கு அவங்களுடைய கனவுகளை பத்தின அழகை வந்து ரசிச்சு வெள்ளோட்டம் ஓட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் லைஃப் என்னவாகும், ஃபியூச்சர் அவங்களுக்கு தான் சிறப்பா அமையும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிக்சர் ஸ்பீக்ஸ் பெட்டர் தேன் வேர்ட்ஸ். ஏன் இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னாக்கா, ட்ரீம்ஸை வந்து சும்மா பேப்பர்ல சும்மா வரி வரியா எழுதி வச்சா பார்த்தாது, அதெல்லாம் பிக்சரா கன்வெர்ட் பண்ணும். ட்ரீம்ஸ் அண்ட் டைம் ஃபார் எஃபர்ட் ஆர் த ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரெக்வயர்ட் இன் டிஎக்ஷன். உங்ககிட்ட ஒரு கனவு இருக்கணும், அந்த கனவை அடையிறதுக்கு நீங்க நேரம் ஒதுக்கணும். இது 2 தான் தேவை. உழைப்பு போட நேரம் ஒதுக்கணும். ஸோ இங்க இந்த 2க்கு மட்டும் இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டே. டிஎக்ஷன் நம்ம எவ்வளோக்களோ அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோமோ அவ்வளோக்களோ ஜெயிக்கலாம். எவ்வளோக்களோ அதிக இன்வெஸ்ட்மெண்ட்னா எவ்வளோக்களோ பணம் கிடையாது. எவ்வளோக்களோ அதிக இன்வெஸ்ட்மெண்ட்னா இந்த 2 விஷயம். ஒண்ணு, நம்ம கிட்ட கனவுகள் நிறைய இருக்கணும். 2வது, நேரம் உழைப்பு போடுறதுக்கு நேரம் ஒதுக்கணும். டிஎக்ஷன் பிசினஸ் ரிலேட்டடா உழைப்பு போடுறதுக்கு நேரம் ஒதுக்கணும். இது 2 இருந்துதான்
இது எவ்வளோக்களோ போடுறோமோ அவ்வளோக்களோ பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ செலக்ட் யுவர் இமீடியட் ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 1 year. அடுத்த ஒரு வருஷத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுங்க. கன்வெர்ட் தெம் ஆஸ் பிக்சர்ஸ். ஸோ போட்டோவா மாத்துங்க. ஏன்னா பிக்சருக்கு வந்து பவர் ஜாஸ்தி. ஸோ இதை வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு உலகம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட்ஸ் இருக்குது. ஸோ எங்க போனாலும் மேல் ஃபீமேல் அப்படின்னு சும்மா எழுத்துல எழுதலாம். ஏன் பக்கத்துல மேல்னு போட்டு ஒரு ஆண் படமோ இல்லை ஒரு பொம்மையோ போட்டிருக்காங்க, ஃபீமேல் போட்டு ஒரு லேடியோட படத்தை போட்டிருக்காங்க? ரீசன் என்னங்க? ஏன்னா இந்த மனித மனதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மைண்டுக்கு இருக்கு இல்லைங்களா, மைண்டுக்கு வந்து பிக்சர் தான் 80% பதியும் மொழியோ, எழுத்து வந்து 20% 30% தான் பதியும். அப்ப வெறும் எழுத்து போட்டிருந்தோம்னா ஆண் பெண் அப்படின்னு போட்டிருந்தா மாறி போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. லேடிஸ் டாய்ஸ்க்குள்ள ஜென்ஸ் போயிடுவாங்க, ஜென்ஸ் டாய்ஸ்க்குள்ள லேடிஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பிக்சர் பார்த்துட்டாங்கன்னா சில இடத்துல ஒண்ணுமே போட்டுக்கொண்டு பிக்சர் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. அந்த பிக்சர் வந்து அவன் ஈஸியா ரெஜிஸ்டர் ஆகும் மைண்ட்ல. உதாரணம் இன்னும் ஈஸியா சொல்றேனே, இப்ப ரஜினிகாந்த் அப்படின்னு சொன்னா RAJINI அந்த ஸ்பெல்லிங் ஞாபகம் வருதா, இல்ல ரஜினியோட அந்த ஃபேஸ் அவரோட உருவம் ஞாபகம் வருதா? கண்டிப்பா உருவம் தான். மெர்சிடிஸ் பென்ஸ் அப்படின்னு சொன்னா பென்ஸ் காரோட உருவம் தான் ஞாபகம் வரும் மொழியோ, MECRCEDS அப்படின்னு ஞாபகம் வராது. கரெக்டுங்களா? ஸோ அது மாதிரி அந்த உருவத்துக்கு பவர் ஜாஸ்தி. அப்போ நீங்க இந்த சப்கான்சியஸ் மைண்டு அப்படி இந்த பிரெயினுங்கிறத ஒரு கம்ப்யூட்டர், சூப்பர் கம்ப்யூட்டர், அதுக்கு வந்து கிளியரா கொடுக்கணும். எவ்வளோக்களோ கிளியரா கொடுக்குறோமோ, பிக்சரா கொடுக்குறோமோ, அவ்வளோக்களோ அதுக்கு உண்டான வேலையை அது சப்கான்சியஸ் 24 hours செஞ்சுட்டே இருக்கும். அப்போ பிக்சரா மாத்துங்க. அதுல என்ன போடணும்? டேட்டும் ரேட்டும் போடணும். நீங்க ஒரு கார் வாங்குறீங்க, உங்க ட்ரீம்னா அந்த கார் என்ன மாடலு, என்ன கம்பெனி, என்ன கலரு, அது இந்த டேட்ல நீங்க அச்சீவ் பண்ண போறீங்க, அதோட ரேட் எவ்வளவு, இது எல்லாமே அந்த போட்டோல வந்துடணும். அதை பார்த்தா அப்படி எல்லா விஷயம் இருக்கணும். அதை வந்து கண்ணுக்கு தெரிய இடத்துல ஒட்டி வைங்க. இப்படிதான் நான் ஓட்டினேன் என்னோட கார் ஒவ்வொன்றும் வாங்கும்போது. ஸோ பேஸ் தீஸ் போட்டோஸ் ஆஃப் ட்ரீம்ஸ் ஆல் ஓவர் யுவர் பிளேசஸ் வேர் யூ சி த மோஸ்ட். பர்டிகுலர்லி உங்க கண்ணாடியில, ஃப்ரிட்ஜில், பெட்ரூம்ல எல்லா இடத்துல ஒட்டி வைக்கலாம், பாத்ரூம் கூட ஒட்டி வைக்கலாம். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் தான் கார் சொன்னேன். உங்களுக்கு என்ன இருக்கோ அந்த ட்ரீமை நீங்க வந்து பிக்சரா எடுத்துக்கோங்க. உதாரணம் வீடுன்னா வீடுனா உதாரணத்துக்கு நீங்க வீட்டோட பிக்சர் போடணும். உங்க வீட்டு என்ன மாதிரி வேணும்னு எலிவேஷன் பிக்சர்லாம் ரெடி பண்ணிக்கணும். அதை ரெடி பண்ணி நீங்க என்ன பண்ணணும், கீழே வந்து டோட்டல் பட்ஜெட், எத்தனை சென்ட், எல்லாம் அதனோட விளக்கம். ஸோ இதை பார்க்க ரெஜிஸ்டர் ஆயிரும். ஸோ நீங்க ஃபியூச்சர்ல கட்டும்போது நீங்க நினைச்சா கூட அதை மாத்தி கட்ட முடியாது. நான் 5 சென்ட்ல கட்டணும்னா 5 சென்ட் தான் நீங்க கட்டுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்க ஆள் மனதில் பதிஞ்சிடும். இதுதான் உதாரணம் சொல்றேன். ஸோ ட்ரீம் ஹேஸ் டு பெனிட்ரேட், உங்க உள்ள பதியணும் சப்கான்சியஸ்ல. அந்த மாதிரி இருக்கணும் உங்க கனவு. ஸோ அதனால பிக்சரா பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் ட்ரீம் பண்ணியாச்சு, பிக்சரா மாத்திட்டோம், ரேட் டேட் எல்லாம் போட்டு ஒட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக். என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். ஏதோ படத்துல ஒரு டைலாக் வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அப்புறம் வந்து சின்ன திரும்ப இது நடக்குமா, பாத்தியம்மா, என்னால முடியுமா, ஏதோ போட்டுட்டேன், ஆர்வத்துல போட்டுட்டேன், வீரத்துல போட்டுட்டேன், ஆனா இது நடக்கிற மாதிரி தெரியலையே, இந்த மாதிரி திங்கிங் எல்லாம் வரக்கூடாது. ஒன்ஸ் போட்டோமா டன், அவ்வளவுதான். டவுட் கில்ஸ் மோர் ட்ரீம்ஸ் தேன் ஃபெயிலியர் எவர் வில். தோத்து போறதுனால சாகக்கூடிய கனவுகளை விட சந்தேகப்பட்டது பயத்தினால சாகிற கனவு தான் ஜாஸ்தி. முடியுமான்னு. ஸோ நீங்க தைரியமா இறங்கி செய்யுங்க. எத்தனை தோல்வி வந்தாலும் அடைஞ்சே தீர்வுங்கிற ஒரு தீர்க்கமான முடிவோட செய்வோம், வெற்றி அடைஞ்சே தீர்வோம். ஸோ மேக் யுவர் ட்ரீம்ஸ் ஒர்க் ஃபார் யூ. நம்ம கனவுக்காக வேலை செய்யக்கூடாது. கனவு நம்மளுக்குள்ள பூந்து நம்மளுக்குள்ள இருந்து கனவு நம்மளுக்காக வேலை செய்யணும். பிளேஸ் யுவர் ட்ரீம்ஸ் இன் சச் எ வே தட் ட்ரீம் ஷுட் ஒர்க் ஃபார் யூ தேன் யூ ஒர்க் ஃபார் த ட்ரீம். நீங்க எந்த மாதிரி உங்க மைண்ட்ல வந்து ட்ரீமை வைக்கணும்னாக்கா ஆழமா வைக்கணும், நங்கூரம் போட்ட மாதிரி. ஸோ அது உங்களுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கணும், நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க வந்து அதுதான் உங்களை வேலை செய்ய வைக்கணும் மொழியோ, நீங்க போய் நான் இதை வச்சுட்டேன் அதுக்காக நான் வேலை செய்யறேன்னு செய்யக்கூடாது. அது உங்களுக்குள்ள இருந்து உங்க ட்ரீமே வேலை செய்யணும். ஒன்ஸ் யுவர் என்ஜின் ஆர் ட்ரீம் இஸ் ரெடி, செக் வெதர் இட் இஸ் ஸ்மார்ட். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸ்மார்ட்னா என்னன்னு, ஸ்பெசிபிக், மெஷரபிள், அட்டைனபிள். ஸோ இதுதான் வேணும்னு குறிப்பிட்டு இருக்கணும், அளவிடக்கூடியதா இருக்கணும், அடையக்கூடியதா இருக்கணும், ரியலிஸ்டிக்கா இருக்கணும், நேரம் எந்த டேட் எந்த டைம்ல நீங்க அச்சீவ் பண்ண போறீங்க அந்த டேட்டோட இருக்கணும், வருஷத்தோட. ஸோ இதுதாங்க உங்க கனவை தூங்க விடாத கனவா இருக்கணும். ஆள் மனதில் பதிச்சிட்டிங்கன்னா தூக்கம் வராது. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு உணர்வு உள்ளவன் தூங்க மாட்டான்னு சொல்லுவாங்க. அந்த உணர்வு உங்களுக்குள்ள வந்துருச்சு, ஜெயிச்சாகணும், வெறி வைராக்கியதை அடைஞ்சாகணுங்கிற உணர்வு ஆழமா உங்களுக்குள்ள பதிஞ்சிருச்சுன்னா தூக்கம் வராதுங்க. ஏன்னா அந்த கனவை அடைஞ்சு சேர்த்து ரிசீவ் பண்ணி அச்சீவ் ஆக வரைக்கும் தூங்க விடாது. அந்த மாதிரி கனவா இருக்கணும். ஸோ ஆக்சுவலா தூக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் தூக்கம் போதும். அது ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னா பாடியை கரெக்டா ஃபுட்டு டயட் எல்லாமே கரெக்டா வச்சிருந்தோம்னா ஒரு 5 hours to 6 hours போதும் தான் தூக்கம் சொல்றாங்க. ஆனா நம்ம வந்து
உணவு முறைகளையும் வாழ்க்கை முறையும் தப்பா வைக்கிறதுனால தூக்கம் அதிகமா தேவைப்படுது. பட் என்னவா இருந்தாலும் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப தூக்கத்தை கெடுத்துட்டு கனவு காணணுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படி காண்டவங்க தான் கனவெல்லாம் சாதிச்சிருக்காங்க. சாதாரண மனிதன் மாதிரியே இப்போ 8 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டு வேலைக்கு போயிட்டு அப்படியே வாழ்க்கை ஓட்டுறவங்க அதே மாதிரி தான் வாழ்க்கை போயிட்டு இருக்க முடியும், மாறாது. ஸோ சாதனையாளர்கள் சாதாரண ஆட்கள் போல் இருப்பதில்லை. ஸோ அடுத்தது வந்து முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, ட்ரீமை நீங்க ரெடி பண்ணதுக்கு அப்புறம் லிஸ்ட். ஸோ அந்த ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்கு நம்ம கிட்ட ப்ரிப்பேர் நேம் லிஸ்ட் ஆஃப் 500 பீப்புள், 500 பேராவது நேம் லிஸ்ட் வேணும். இப்போ ஆக்ஷன் பார்ட்டுக்கு வந்துட்டேன் நான். ஸோ இவ்வளவு நேரம் நான் என்ன பண்ணுங்கிற சொன்னோம். ப்ராக்டிக்கலா ஆக்ஷன் பார்ட் இமீடியட்டா செய்ய வேண்டிய விஷயம் ட்ரீமு. அந்த ட்ரீமை பிக்சரா மாத்தணும், ரேட்டு போடணும். அடுத்தது லிஸ்ட் 500 பேரோட வந்துடணும். பை ப்ரிப்பேரிங் தி லிஸ்ட், சிட் வித் லைக் மைண்டட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க உங்களுக்கு பிடிச்ச லைக் மைண்டட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் டு என்லார்ஜ் லிஸ்ட். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்ற ஆள் கூட உட்காந்து லிஸ்ட் போடாதீங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் சேர்ந்து உட்காந்து பாசிட்டிவா என்கரேஜ் பண்ற மாதிரி ஆளுகளை மட்டும் கூட உட்கார வச்சு லிஸ்ட் போடுங்க. தனியா கதவை சாத்திட்டு ரூம்குள்ள போய் உட்காந்து லிஸ்ட் போடாதீங்க. அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும், பயம் வரும். உங்களால சின்ன லிஸ்ட் தான் போட முடியும். கலாபகலான்னு உட்காந்து எல்லாத்தோட சேர்ந்து பெரிய லிஸ்டா பண்ணுங்க. ஸோ நெவர் ப்ரீஜட்ஜ். லிஸ்ட் எழுதும் போது இவங்க செய்வாங்க செய்ய மாட்டாங்கன்னு யாரையும் நினைக்காதீங்க. இட் இஸ் லைக் அக்ரிகல்ச்சர். விவசாயம் பண்ற மாதிரி தான். 10 விதையை போடுறோம், எந்த விதை முளைக்கும்னு யாருக்கு தெரியுமா? யாருனாலும் சொல்ல முடியாது. மூக்குள்ள விதையா இருந்தா பொழைச்சிக்கோ, மூக்குள்ள விதையா இருந்தா முளைக்கும், புத்தி உள்ள பிள்ளையா இருந்தா பொழைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதுக்கு குடுப்பனை இருந்து அது வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் பவர் இருந்ததுன்னா, அதனுடைய விதி நல்லா இருந்தா அது முளைக்கும். அப்ப என்ன, தகுதி உள்ளவன் தானா எந்திரிச்சு வருவான். அப்ப அந்த மாதிரி நீங்க வந்து விதைச்சுக்கிட்டே போகணும். இவங்க செய்வாங்க அவங்க செய்ய மாட்டாங்க இதெல்லாம் நம்ம பேசவே கூடாது. நம்ம எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி 10 விதையை போட்டோமா 10க்கும் ஒரே மாதிரி தண்ணி விடணும், 10ஐயும் ஒரே மாதிரி பாதுகாக்கணும், 10க்கு ஒரே மாதிரி உரம் வைக்கணும், 10ஐயும் நம்ம கவனிக்கணும் ஒரே மாதிரி. அதுல அது டெவலப் ஆகிறது ஆட்டோமேட்டிக்கா அங்கங்க முளைக்கும். அந்த முளைக்கிறது நல்லா கவனிக்கணும். அவ்வளவுதான், வேலை முடிச்சு. முளைக்காத பத்தி எந்திரிச்சு நோண்டி அந்த விதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறதுல டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ நான் சொன்ன மாதிரி we never know which seed will grow. Just introduce to people as per the system, you will find miracles. So clear dreams and long list are the ABCs in DXN business. ABC ன்னு என்னங்க, ஆனாவனா. DXN business ஓட ஆனாவனா என்ன அப்படின்னா, ஆரம்பமே என்ன அப்படின்னா, இது பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும். ஆனாவனாவை கரெக்டா போடணும்ல. மிகப்பெரிய படிப்பெல்லாம் நம்ம பின்னாடி படிக்கலாம். ஆனா ஆரம்பத்துல அந்த மணல்ல வந்து கையை பிடிச்சு போட்டு பழக்கிருப்பாங்க. ஸோ அது மாதிரி இந்த பிசினஸ்ல பெரிய பெரிய சக்சஸ் எல்லாம் நம்ம அடையலாம். ஆனா கிரவுன் டைமண்ட், கிரவுன் அம்பாஸ்டர்லாம் ஆகலாம். ஆனா அதுக்கு ஆரம்ப புள்ளி வந்து என்னன்னா இந்த 2 விஷயம் தான். ஒண்ணு வந்து கிளியர் ட்ரீம்ஸ், தெல்ல தெளிவா கிறிஸ்டல் கிளியரா நம்ம கிட்ட கனவு என்ன வேணுங்கிறது கையில இருக்கணும். இது ஃபர்ஸ்ட். 2வது, அந்த கனவு அடையிறதுக்கு லாங் லிஸ்ட். எவ்வளவுக்குள்ள பெரிய லிஸ்ட்டை ரெடி பண்ண முடியுமோ அதுதான் ரிசோர்ஸ் நம்மளுக்கு. அதை வச்சுதான் நம்ம கனவு அடைய போறோம். அந்த பீப்புளுக்கு அவங்க கனவு அடையிறதுக்கு ஹெல்ப் பண்ணி நம்ம கனவை நம்ம அடைய போறோம். ரைட்? ஸோ கிளியர் மைண்ட் செட் வித் கிளியர் ட்ரீம்ஸ், பிக்சர்ஸ் ப்ரொவைட் நியூ லீஷ் ஆஃப் எனர்ஜி டு ஸ்டார்ட் வித். இந்த பிக்சரை பார்த்தாலே மோட்டிவேஷன் வரும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ லாங்கர் த லிஸ்ட், ஸ்ட்ராங்கர் த பிசினஸ். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அந்த நெம்புகோல் தத்துவம், அந்த லென்த் ஆஃப் த லிவர் ஈக்குவல் டு நம்மளுக்கு அந்த நெம்புகோல் தத்துவத்துல அந்த லிவர் எவ்வளோக்கோல லாங்கா இருக்கும் அவ்வளோக்கோல பெரிய லோட நகர்த்த முடியும். அதே மாதிரி உங்ககிட்ட லிஸ்ட் எவ்வளோக்கோல பெருசா இருக்கும் அந்த அளவுக்கு பெரிய டீம் வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ வித் தீஸ் 2 என்ஜின்ஸ், ட்ரீம்ஸ் அண்ட் ஃபியூயல் வந்து என்னங்க, ட்ரீம் இருக்கு, என்ஜின் வந்து ரெடியா இருக்கு. ஆனா பெட்ரோல் இல்லைன்னா எப்படி ஓடும்? ஸோ அந்த பெட்ரோல் தான் என்னங்க, ரா மெட்டீரியல் தான் வந்து பீப்புள் லிஸ்ட். ஸோ இது 2 ரெடி பண்ணிட்டு கான்டாக்ட் யுவர் ஆக்டிவ் அப்ளைன். அவர் வந்து he or she will teach you the driving system. எப்படி டிரைவ் பண்ணணும்னு சொல்லி தருவாங்க. சிஸ்டம் பிரகாரம் வண்டி இருக்குன்னு தாறுமாறா ஓட்டினா போய் ஆக்சிடென்ட் தான் ஆகும். என்ஜின் ட்ரீம் இருக்குது, நம்ம கிட்ட பீப்புள் லிஸ்ட் இருக்குது. அதை 2ஐயும் எடுத்துட்டு அப்ளைன் என்ன சொல்றாரு, சிஸ்டம் என்ன சொல்லுதோ அந்த மெத்தட்ல கரெக்டா டிரைவ் பண்ணணும் அந்த பீப்புளை. ஸோ ட்ரீமிங் கரெக்டா நகர்த்தணும். அப்படி பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகும், ட்ரீம் அச்சீவ் பண்ணியே தீர்வோம். ரைட்? ஸோ கனவை உருவாக்குறது பெருசு இல்லை. உங்கள் கனவுகளை யாரும் திருட விடாதீர்கள். யாருங்க வந்து திருடுவாங்க கனவை அப்படின்னா, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான் திருடுவாங்க. ஒன்ஸ் யூ ஹவ் கிரியேட்டட் யுவர் ட்ரீம், யூ நீட் டு ப்ரொடெக்ட் இட், வாட்டர் இட், நர்ச்சர் இட் ஆல் த டைம். எப்பவுமே பண்ணிட்டே இருக்கணும். பிகாஸ் த வேர்ல்ட் அவுட் சைட் இஸ் ரெடி டு drag you down in all possible ways. நம்ம சுத்தி இருக்கிற உலகம், இந்த நண்டு கதை தெரியும் இல்லையா? ஸோ 10 நண்டை போட்டு அமெரிக்கா காமிச்சாங்க, மூடி போடாம அமிச்சாங்களாம் இந்தியால இருந்து. ஏங்க 10 நண்டு போட்டு மூடி போடாம அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா, அவன் சொன்னானா, ஒரு நண்டு மேல ஏறி வந்துச்சுன்னா அது டாப் ரீச் ஆகிறதுக்குள்ள 4 நண்டு அதை பிடிச்சி கீழே இழுத்துருவோம். ஸோ இந்த நண்டு கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பொதுவா. அதனால கடைசி வரை இங்கிருந்து 1000 கிலோமீட்டர் போனாலும்
அந்த ஒரு நண்டு கூட அந்த பாக்ஸ் விட்டு வெளியில வர முடியாது. ஏன்னா ஒன்னு ஏறினா இன்னொன்னு இழுக்கும். இப்படியே நடந்துட்டு இருக்குமா. ஸோ இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்குது, வெளி உலகம். நம்ம வீக்கா இருந்தோம்னா நம்ம போட்டு தள்ளிடுவாங்க, ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஈவன் அ பார்பர் கேன் டேக் அவே யுவர் ட்ரீம்ஸ். ஒரு பார்பரை முடிவெட்டும் போது என்ன பண்ணுவாரு, பேச்சோட பேச்சா உங்க கனவை தூக்கி வெளியில வீசிட முடியும். நங்கூர மாதிரி நம்ம போட்டு வைக்கலாம். ஸோ கனவு உருவாக்குறது பெருசு இல்ல, ஸ்ட்ராங்கா உருவாக்கணும், ஆழமா உருவாக்கணும், நங்கூரம் போட்டு உருவாக்கணும். அடுத்து என்ன முக்கியமான விஷயம், ஆட்டிடியூட். அகைன் பார்த்தோம், கீப் யுவர். நிறைய பேருக்கு ஆட்டிடியூட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நெகட்டிவ் சைடே அதிகமா பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு நான் நியூஸ் பார்க்கறதே இல்லை தெரியுங்களா. நான் எனக்கெல்லாம் பாருங்க, இப்ப கடை ஏதோ திறந்துட்டாங்களா இன்னைக்கெல்லாம், அந்த விஷயமே எனக்கு தெரியாம போச்சு. ஏன்னா நான் நியூஸே பாக்குறது இல்லையே, பார்த்தாதானே தெரியும். இப்ப யாரோ பேச்சு, ஆனா எனக்கு தெரிஞ்சுட்டு பாருங்க நியூஸ். முக்கியமா நியூஸ் வந்து எப்படியும் தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம மக்கள் கூட டெய்லி சுத்துறோம், பழகுறோம். முக்கியமான நியூஸ் யாரோ ஒருத்தர் ஏதோ சொல்லுவாங்க, பேச்சுவாக்கில் நமக்கு தெரிஞ்சிடும். அதனாலேயே நான் நியூஸ் பாக்குறது இல்லை. ஏன் எங்க நியூஸ் முக்கியங்க, பார்க்கணுங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இந்த நியூஸ் என்னன்னா, இன்னைக்கு வந்து ஒரு மீடியாங்கிறது ஒரு 100% இருக்குன்னா அதுல ஒரு 10% மீடியா தான் ரியல் நியூஸ், ப்ராப்பர் நியூஸ், வாண்டட் நியூஸ் சொல்றாங்க. 90% மீடியா வந்து பாத்தீங்கன்னா குப்பையை தான் போடுறாங்க, நெகட்டிவ் தான் போடுறாங்க, ஃபால்ஸ் நியூஸ் தான் கொடுக்குறாங்க. அப்ப என்னன்னா அந்த குப்பையெல்லாம் நம்ம மைண்டுக்குள்ள போடும்போது நம்ம லைஃபும் குப்பையா மாறிடும், நம்ம திங்கிங் குப்பையா மாறிடும் இல்லைங்களா. ஸோ அதனாலதான் இப்ப சொல்லுவாங்க, சக்சஸ்ஃபுல் பீப்புள் நெவர் ரீட் நியூஸ் பேப்பர் இந்த மார்னிங். காலையில் நியூஸ் பேப்பர் படிக்க மாட்டாங்களாம். ஏன்னா அந்த நியூஸ் பேப்பர் திறந்தா நல்ல நியூஸ் எல்லாம் கடைசி பேஜ்ல போட்டிருப்பான். இந்தியா கிரிக்கெட்ல வெற்றி அடைந்தது, இந்த கோப்பை வாங்கினா, ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எல்லாம் பின்னாடி போட்டிருப்பாங்க. முதல் ஃபர்ஸ்ட் பேஜ்ல எங்காவது ஒரு நிலநடுக்கம் நடந்துச்சு, இங்க தாலிபான் இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, நெகட்டிவ் நியூஸ் இப்படியா என்னெல்லாம் இருக்குதோ அது மாதிரி தான் போடுவாங்க. ஏன்னா அது வந்து பொதுவா வந்து நெகட்டிவ்க்கு மைண்ட் வந்து ஈஸியா என்ன ஆகும், அட்ராக்ட் ஆகும். அப்போ அவங்க சேல்ஸ் நல்லா ஆகும். இது ஒரு டெக்னிக், அவ்வளவுதான். ஸோ அதுல அந்த இதுல போய் நம்ம ட்ராப்ல மாட்டக்கூடாது. இங்க என்ன போட்டிருக்காரு, கீப் யுவர் ஃபேஸ் டு த சன்ஷைன் அண்ட் யூ கேனாட் see the shadows. நீங்க வந்து உங்க முகத்தை வெளிச்சத்தை நோக்கி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு இருட்டு தெரியாது, நிழல் தெரியாது. ஸோ முன்னோக்கி போயிட்டே இருக்கணும், பாசிட்டிவ் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியணும். ஸோ ஒரு ஆக்சிடென்ட் ரோட்ல ஆகுதுன்னா அந்த இடத்துல நம்மளால ஏதாவது உதவி பண்ண முடியும்னா அந்த இடத்துல 2 நிமிஷம் நின்றுலாம் ஏதாவது உதவி பண்ணலாம். சில பேர் இருக்காங்க, ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா அரை மணி நேரம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இது என்ன ஆகும்னா அப்படியே உங்க மனதை வந்து தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் உள்ள ஏற்றிடும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க, ரைட். ஸோ சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் ஒன்லி பீப்புள் ஹூ ஆர் கோயிங் டு லிஃப்ட் யூ ஹையர். பூவோடு சேர்ந்தும் நாரும் மனம் பெறும், சாக்கடையில் விழுந்த சந்தனமும் நாற்றம் பெறும். ஸோ லைஃப் இஸ் ஆல்ரெடி ஃபில்டு வித் தோஸ் ஹூ வாண்ட் டு பிரிங் யூ டவுன். இன்னைக்கு முக்காவாசி பேர் நம்ம கீழே இழுக்கிறதா அந்த நண்டு கதை மாதிரி தான் தயாரா இருக்கிறாங்க. அதனால தேடி தேடி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க. சும்மா கிடைக்கிற ஆள்லாம் ஃப்ரெண்டா ஆக்கிட்டு கசகசன்னு வாழ்க்கையை மாத்திக்க கூடாது. ஸோ சூஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கணும், அளவான ஃப்ரெண்ட்ஸ், ஒன்லி பாசிட்டிவ். மேல தூக்குற ஆள்கிட்ட தான் கான்டாக்ட்லயே இருக்கணும். சில பேர் சில குரூப், வாட்ஸ்அப் குரூப்ல தான், நிறைய குரூப்ல தான் வெளியிலேயே வந்துட்டேன். ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா நெகட்டிவ், தேவையில்லாதது, குப்பையை தான் சேட்டிங் நடந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம அதுக்குள்ள போனோம்னாலே நம்ம மைண்ட் வந்து தேவையில்லாம என்ன ஆகுது, பொல்யூட் ஆகுது. அதனால நம்ம என்ன பண்றதுன்னா அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது. ஸோ இதே தான் நீங்களும் பண்ணணும். ஸோ என்னன்னா நீங்க வெற்றியாளர் ஆகணும்னா பண்ணா போதும். இல்ல நான் 10ஓட 11 எல்லா குப்பையும் நான் வாங்கிக்கிறேன் சார், ஆனா என் மைண்ட்ல நான் ஃபில்டர் பண்ணி தான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சாத்தியம் இல்லை. ஏன்னா நீங்க சந்தனா தெரியாம வந்து சாக்கடை நம்ம மேல தெரிச்சாலும், வாண்டடா யாராவது நம்ம போய் சாக்கடையில கால் வச்சாலும் ஒண்ணுதான். ஏன்னா அது மட்டும் சாக்கடைன்னா நாத்தம் அடிக்கும். ஸோ அது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கணும். ஸோ அதுதான் விஷயம். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட். சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் பாசிட்டிவ் பீப்புள். டிஎக்ஸன் உலகத்துக்குள்ள இருங்க, இங்க வந்து பாசிட்டிவ் பீப்புள் தான் இருப்பாங்க. ஸோ ட்ரீம் ஸ்டீலர்ஸ் ஆர் ஆல்வேஸ் அரௌண்ட் யூ. நம்மளை சுத்தி கனவை திருடுறவங்க அதிகமா இருப்பாங்க. மோஸ்ட்லி க்ளோஸ் சர்க்கிள், க்ளோஸ் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ரிலேட்டிவ், க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர். யாரு, ஒய்ஃபா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், ஹஸ்பண்டா இருக்கலாம், யார் வேணா உங்க கனவை திருட முடியும். ஸோ வாட் யூ திங்க் ஆஃப் யூ டுமாரோ இஸ் கோயிங் டு பி ட்ரூ. உங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு உண்மையாகும். நெவர் வாட் அதர்ஸ் திங்ஸ் ஆஃப் யூ. அடுத்தவங்களை பத்தி நினைக்கிறது உண்மையாகாது. சூஸ் த பெஸ்ட் ஆஃப் லைஃப், பெஸ்ட் லைஃப் ஆஃப் ட்ரீம்ஸ். ஸோ உங்களுக்கு பெஸ்ட் லைஃப் வேணுங்கிற சூஸ் பண்ணுங்க. ஆல்வேஸ் பேர் இன் மைண்ட் தட் யுவர் ரெசல்யூஷன் டு சக்சீட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் எனி ஒன் திங். நீங்க ஜெயிச்சே ஆவேங்கிற ஒரு வைராக்கி உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு ஆழமா இருக்கோ அதுதான் வெரி 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 இம்பார்ட்டன்ட். காரணம் சொல்றது நிறுத்தணும். ஸ்டாப் சேயிங் யூ வில் டூ டுமாரோ. நாளைக்கு செய்யறங்கிறது நிறுத்தணும். ஸ்டாப் பிலீவிங் இட், தானா நடந்துச்சு ஸோ அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு பிகின் ஒர்க்கிங் அவுட் டுடே, பிகின் ஈட்டிங் ஹெல்த்தி டுடே, பிகின் யுவர் லைஃப் சேஞ்ச் நவ். என்ன மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நன்றே செய்வோம், இன்றே செய்வோம். அதுதான் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம டேக் கேர் பண்ணிட்டோம்னா நாளைக்கு நம்மளை பெருமைப்படுத்தும் நாளை.
ஸோ அடுத்தவங்க வேஸ்ட் பண்ணக்கூடிய நேரத்தை நம்ம ஆர்டினரி பீப்புள் வேஸ்ட் பண்ற நேரத்தை எக்ஸ்ட்ராடினரி பீப்புள் லீவரேஜ் பண்றாங்கன்னா அதை யூஸ் பண்றாங்க. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ டைம் கிடைக்கலன்னு சொல்றதை விட நம்ம டைமை நம்ம எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றோங்கிறது தான் நம்ம வெற்றி இருக்கு. ஸோ டோன்ட் கியூட், சஃபர் நவ் அண்ட் லிவ் தி ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் அஸ் எ சாம்பியன். முகமது அலி சொன்னது. நீ விட்டு போகாத, போராடு, இப்ப கஷ்டப்படு, எவ்வளவு வேதனைப்பட முடியும், கஷ்டப்பட முடியும், எல்லா கஷ்டத்தையும் தாங்கி கஷ்டப்படு. பின்னாடி வாழ்க்கை உங்களுக்கு லைஃப் லாங் நீங்க சாம்பியனா வாழலாம். டிஎக்ஸ்ல அதுதான், பல தடவை வேலை செய்ய வேண்டியதில்லை, ஒரு தடவை கரெக்டா வேலை செஞ்சா போதும். நம்ம ஒரு கிரவுண்ட் டைமண்ட் கிரவுண்ட் அம்பாஸ்டர் ஆயிட்டோம்னா லைஃப் லாங் சாம்பியன் தான். நம்ம எந்த வகையிலையும் இதாக மாட்டோம், என்ன ஆகுது, தோந்து போக மாட்டோம். வின்னர்ஸ் ஆர் நாட் பீப்புள் ஹூ நெவர் ஃபெயில். தோக்காமையே இருக்கிறவங்க வின்னர் கிடையாது, பட் பீப்புள் ஹூ நெவர் கியூட். எத்தனை தோத்தாலும் திரும்ப திரும்ப போராடுறவங்க தான் சாதனையாளர்கள். ஸோ டைமண்டுங்கிறது என்னங்க, இட்ஸ் a பீஸ் ஆஃப் கோல், ஒரு கறிக்கட்டை, அவ்வளவுதான். அந்த கறிக்கட்டை பெரிய பாரத்தை நீண்ட நாள் தாங்குச்சு, அதனால என்ன வைரமா மாறுச்சு. ஸோ அதே தான், அந்த மாதிரி தான் நம்ம நிறைய போராட்டங்களை யார் அதிகமா லைஃப்ல சந்திச்சிருக்காங்களோ அவங்க தான் வாழ்க்கையில பெரிய உயரத்துக்கெல்லாம் போவாங்க. நிறைய பேர்த்தோட சாதனையாளர்கள் கதைகளை நம்ம படிச்சிருப்போம். இன்னைக்கு கூட நான் ஒருத்தரை பத்தி பார்த்துட்டு இருந்தேன். பிஎம்ஆர் இன்ஜினியரிங் காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்கு, அதனோட ஓனர் பி முத்துவேல் ராஜா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் அவரு இன்னைக்கு 1000 கோடி சொத்துக்கள் உருவாக்கியிருக்காரு. ஸோ ஒரு படிக்கிறது காசு இல்லாம 5 ரூபா வட்டி கடன் வாங்கி படிச்சு அப்படி முன்னுக்கு படிப்படியா டெவலப் பண்ணவர். அந்த மாதிரி நம்ம போராட்டங்கள் நிறைந்ததான் வாழ்க்கை. இன்னைக்கு தைரோகேர் ஓனரோட கதையும் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரி இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ், இன்ஸ்பைரிங் பீப்புளோட லைஃப் எல்லாம் நம்ம பார்க்கணும். நிறைய நம்மளுக்கு உற்சாகம் கொடுக்கும். நம்மளும் அது மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஒண்ணுமே பெருசா நம்மளா கம்ஃபர்டபுளா தான் இருக்கிறோம். ஸோ அதனால எத்தனையோ சோதனைகள் சாதனைகள் தாண்டிதான் சாதனை. சோதனைகள் நிறைய நம்ம கடக்கிறதுக்கு ஏத்துக்கிறதுக்கும் தயாரா மனநிலை வச்சு நம்ம நிறைய ஒர்க் பண்ணணும். பண்ணும்போது பெரிய வெற்றி நம்மளுக்கு கிடைச்சி தீரும். ஸோ ஆல்வேஸ் டாக் வாட் யூ வாண்ட் ஒன்லி. நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் பேசணும், என்ன தேவையில்லையோ அதை பர்டிகுலரா மெயினா பேசக்கூடாது. ஏன்னா மேன் இஸ் ஹங் பை த டங். நம்ம வாயில் என்ன சொல்றோமோ அதுதான் நம்மளுக்கு மாறும், உண்மையா மாறும். ஸோ எனக்கு நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஐ ஸ்டாப் சேயிங் ஐ விஷ், ஸ்டார்ட் சேயிங் ஐ வில். நான் செஞ்சே தீருவேன் அப்படின்னு பேசும்போது தான் நம்மளுக்கு அது உண்மையா மாறும். ஸோ இட் டேக்ஸ் அரௌண்ட் 2 years டு லேர்ன் டு ஸ்பீக். பேச கத்துக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகும். ஆனா வாழ்க்கையில எப்படி பேசணும் கத்துக்கிறதுக்கு வாழ்க்கையே தேவைப்படுன்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஸோ நான் சொல்ற இன்சைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தாட் ப்ராசஸ் தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மைண்ட் ரிலேட்டட் தான். ஸோ இதை மைண்டை நம்ம எப்படி பாசிட்டிவா எப்படி வச்சிருக்கோமோ அதை பொறுத்தா வெற்றி. ஸோ பை டே ஜாப், டைம் ஃபார் லைஃப். ஸோ ஜாப் போறவங்க கண்டிப்பா இந்த வாசகத்தை படிங்க. எவ்வளவு சீக்கிரம் நீங்க ஜாப் பாஸுக்கு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கணுங்கிற டேட்டை போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்க டிஎக்ஸ்என் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப்னு ஏன் போட்டிருக்குன்னா ஃப்ரீடம் லைஃப். ஸோ அடுத்தவங்க உங்க வாழ்க்கைய கதையை எழுதக்கூடாது, நீங்க தான் பேனா பிடிச்சி எழுதணும். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ பி கேர்ஃபுல் ஹவ் யூ ஆர் டாக்கிங் டு யுவர் செல்ஃப். உங்களை பத்தி நீங்க என்ன உங்க உள் மனசுல தனியா இருக்கும்போது பேசுறீங்கிறதா உங்களுக்கு உண்மையா மாறும். பிகாஸ் யூ ஆர் லிசனிங். நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, உங்க ஆள் மனது கேட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால நம்மளை பத்தி நம்ம பேசும்போதுமே பாசிட்டிவா தான் பேசணும், நெகட்டிவா பேசக்கூடாது. ஸோ டூ ஆர் டு நாட், தேர் இஸ் நோ ட்ரை. சேர்ந்து எந்திரிக்க ட்ரை பண்ணுங்கன்னு பார்ப்போம். ஒன்னா எந்திரிச்சிருப்போம் இல்லை உட்காந்துருப்போம், இது 2 தான் உண்மை. ட்ரைங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது. கரெக்டுங்களா? ஸோ டிஎக்ஸ்என் பிசினஸ் இஸ் ஃபார் த கன்சிஸ்டன்ட் அண்ட் பெர்சிஸ்டன்ட் பர்சன். தொடர்ச்சியாகவும் உறுதியாகவும் யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றிங்கிறது கிடைச்சே தீரும். ரைட்? ஸோ பிசினஸ் இஸ் லைக் எ வீல் பேரோ, நத்திங் ஹேப்பன்ஸ் அன்டில் யூ ஸ்டார்ட் புஷிங். நம்ம நகர்த்தாம என்ன ஆகாது, சைக்கிள் மாதிரி தான், போகவே போகாது. ஸோ நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணணும், அது வெரி இம்பார்ட்டன்ட். டூ 1 step in DXN every day. நான் சொன்ன மாதிரி 10 கோர் ஸ்டெப்ஸ்ல ஏதோ ஒரு கோர் ஸ்டெப் டெய்லி பண்ணா கூட போதும். தொடர்ச்சியா இருக்கோமா, லாங் டர்மா போறோமா, அதான் நம்மளை வெற்றியை கொடுக்கும். ரைட்டுங்களா? ஸோ என்ஜாய் த ப்ராசஸ். ஜேர்னி ஆஃப் 1000 miles begins with the 1 step. ஸோ யூ வில் நெவர் சேஞ்ச் யுவர் லைஃப் அன்டில் யூ சேஞ்ச் சம்திங் யூ டூ டெய்லி. நான் சொன்ன மாதிரி டெய்லி ரொட்டீனை மாற்றணும், அதுதான் நம்ம வாழ்க்கையை மாற்றும். ஸோ நீ எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காவிட்டாலும் நீ என்ன செயல் செய்கிறாயோ அந்த செயலுக்கு தக்க விளைவு வந்துதான் ஆக வேண்டும். ஸோ முன்வினை எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம செஞ்சு வச்ச பூர்வ புண்ணிய பலன்கள் நம்மளுக்கு தொடர்ந்து வரும். இப்ப செய்யக்கூடிய பூர்வ புண்ணியத்தோட பலன்கள் நம்மளுக்கு வருங்கால வாழ்க்கைக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால செஞ்சது வேஸ்ட், இத்தனை நாள் கஷ்டப்பட்ட ஒன்னும் யூஸ் இல்லைன்னு நினைக்கவே, மனம் உடையவே கூடாது. தொடர்ச்சியா உறுதியா நல்ல விஷயங்களை செய்யணும். ஸோ டாக்டர் லிம்மும் அதே தான் சொல்றாரு.
I believe success is achieved by ordinary people with extraordinary determination. So டாக்டர் லிம் அதை தான் இன்னைக்கு பண்ணி காமிச்சிருக்காரு, டிஎக்ஸன் உருவாக்கியிருக்காரு. ஸோ தி டிஃபரன்ஸ் பிட்வீன் மீடியோக்கர் அண்ட் அச்சீவிங் எக்ஸலன்ஸ் இஸ் யூ. ஸோ நம்ம கையில் தான் இருக்கு எல்லாமே. இட்ஸ் நாட் அபவுட் ஹவு மச் யூ டூ, பட் ஹவு மச் லவ் யூ புட் இன் வாட் யூ டூ, தட் கவுண்ட்ஸ். நம்ம செய்யற விஷயத்துல எவ்வளவு நம்ம அர்ப்பணிப்போட ஒரு ஆசையோட இன்வால்மெண்டோட செய்யறோங்கிறது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த குழந்தை எழுது பாருங்க, ஐ லவ் டிஎக்ஸன். ஸோ அந்த டிஎக்ஸனுக்கு ஐ லவ் டிஎக்ஸன்னா ஐ லவ் மை ட்ரீம்ஸ். ட்ரீமி டிஎக்ஸ்னு ஈக்குவேட் பண்ணும், ஈக்குவல் டு லைஃப். அப்படி பண்ணா மட்டும்தான் அது ஹார்ட்ஃபுல்லா இருக்கும், இல்லைன்னா மைண்ட்ஃபுல்லா இருக்கும். ஸோ வின்னர்ஸ் ஆர் ரன்னர்ஸ், லூசர்ஸ் ஆர் குவிட்டர்ஸ். ஸோ பாதியில விட்டுட்டு போறவங்க தோல்வியாளர்கள். யார் தொடர்ச்சியா ஓடுறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர்கள். ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் வின்னிங் அண்ட் லூசிங் இஸ் மோஸ்ட் ஆஃபன் குவிட்டிங். ஸோ விட்டு போகாம தொடர்ச்சியா செய்யணும், வெற்றி அடைந்தே தீர்வோம். மெனி பீப்புள் வாக் இன் அண்ட் மெனி வாக் அவுட். நிறைய பேர் டிஎக்ஷனுக்குள்ள உள்ள வருவாங்க, போயிடுவாங்க. அச்சீவர்ஸ் ஆர் த ஒன் ஹூ ஸ்டே இன் த சிஸ்டம் ஃபார் லாங். சிஸ்டமோட ஒட்டி ரொம்ப நீண்ட நாள் யார் இருக்காங்களோ அவங்க தான் அச்சீவரா மாறுவாங்க. ஸோ இந்த பறவை கதை எல்லாருக்கும் தெரியும். அது மரத்துல உட்கார்ந்துருக்குன்னா மரத்துல கிளைய நம்பி உட்காரல, அதுகிட்ட இருக்கிற சிறகை நம்பி உட்கார்ந்துருக்கு. அது மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற தன்னம்பிக்கையை நம்பி நம்ம டிஎக்ஷன் செய்வோம், வெற்றி அடைந்தே தீர்வோம். ஸோ உழைப்பு வேணும், டிட்டர்மினேஷன் வேணும், தொடர்ச்சியா செய்யணும். இதெல்லாம் தான் நம்மளோட கட்ஸ் வேணும். இதெல்லாம் தான் நம்மளை உயர்த்தும் டிஎக்ஷன்ல. ஸோ நம்ம டிஎக்ஷன்ல பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட். பிலீவ் யூ ஆர் வித் தி பெஸ்ட். வேர்ல்டுல எத்தனையோ எம்எல்எம் கம்பெனி இருக்கு, எத்தனையோ ப்ராடக்ட்ஸ் வச்சு பண்றாங்க. பட் நம்ம டிஎக்ஷன் உலகத்திலேயே வச்சு ப்ராடக்ட் வைஸும் சரி, மார்க்கெட்டிங் பிளான் வைஸும் சரி, லீடர்ஸ் வகையிலையும் சரி, சிஸ்டம் வகையிலையும் சரி, உலகத்திலேயே வச்சு பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் நம்ம கையில கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம போல்டா கான்ஃபிடென்ட்டா நம்ம இதுக்குள்ள இன்வால்வ் ஆகி செஞ்சோம்னா நம்ம வெற்றி நமக்கு கிடைச்சே தீரும். See you at the top. Thank you. Wow, excellent, sir. We are gifted to have such a session, such a leader, sir. Thank you, ma'am. எவ்வளவு பணம் கொடுத்தாலும், எத்தனை லட்சம் கொடுத்தாலும், இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன், இப்படி ஒரு ட்ரீம்ஸ் அண்ட் கோல் செட் பண்ற ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடு ஒரு லீடர் எங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். கண்டிப்பா நல்லா, அதான் இது டிஎக்ஷன்ல நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற கிஃப்ட். ஸோ ஒவ்வொரு லீடர்ஸ்கிட்டையும் ஒவ்வொரு விஷயம் கத்துக்கலாம். அந்த வகையில இன்னைக்கு இந்த ஸ்டார்ட் அப் நம்ம புதுசா இருக்கவங்களுக்கு மெயினா சொல்லி கொடுக்கும்போது அவங்க உத்வேகமா செய்வாங்க. ரொம்ப நன்றி அனிதா தேவி மேடம். ஸோ மற்றவங்களுடைய கருத்துக்களையும் கேட்டுட்டு நம்ம ஒரு 9:30க்கு நம்ம வைண்ட் அப் பண்ற மாதிரி பாத்துக்கலாம். நீங்களே ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்யூ. நான் ஜஸ்ட் லிசன் பண்றேன். காமாட்சி மேடம், திவ்யா காமாட்சி மேடம், உங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் திவ்யா. குட் மார்னிங் எல்லாத்துக்கும் வணக்கங்க சார். பாப்பா கிட்ட சொன்னேன், நான் புது ஸ்கூலுக்கு போற மாதிரி போற தங்கம், கிளாஸ் போயிட்டு இருக்குது, அம்மா நிறைய கத்துக்க போறேன் தங்கம் அப்படின்னு சொன்னாங்க சார். உண்மையிலுமே சார் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா. வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். எந்த ஸ்கூல்லயும் இது மாதிரி சொல்லி கொடுத்திருக்க மாட்டாங்க மேடம். ரியலி கண்டிப்பா கத்துக்காத விஷயங்க இது எல்லாமே. கண்டிப்பா ஸ்கூல்ல கத்துக்காத நிறைய விஷயம் நம்ம கத்துக்கிறதுக்கு இந்த டிஎக்ஷன் வாய்ப்பு பயனாகுது. லைஃப் ஃபுல்லா கத்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு விஷயம் இருக்குது, நிறைய கத்துக்கிறதுக்கு இருக்கு. கண்டிப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ராஜ்குமார் சார், நீங்க பேசலாம் சார். ஓ தேங்க்யூ மேடம். தேங்க்யூ, சூப்பரா பண்ணீங்க மேடம். அதான் சூப்பரா இருந்துச்சு. பாட்டன் கிரியேட் பண்ண சிஸ்டம் இது, நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், கண்டிப்பா நம்ம சக்சஸ் அடைஞ்சிருவோம். உண்மையிலே அருமையான சிஸ்டம் இதுதான். பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய, இது வரைக்கும் கிரௌனம்பர்ஸ் ஆனவங்க கூட ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் இது. அந்த 2 விஷயம் தான், நம்ம அந்த ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் அண்ட் லிஸ்ட் பில்டிங் ரெண்டுமே அதுக்கு தான் சார் பாருங்க அதிகமா டைம் எடுத்துக்கிட்டாரு. ட்ரீம்ங்கிறத நம்ம நினைச்சிட்டு இருப்போம், நம்ம சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருப்போம். நம்ம கனவை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது நமக்காக வேலை செய்யும். கண்டிப்பா. ஸோ அதனால இதுக்கு நம்ம சாதாரணமா நினைக்காம அதுக்குன்னு டைம் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணி ஆழ் மனசுல பதிய வைங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆகலாம். ஓகேங்க. இதுதான் சொல்ல வரேன். நம்ம அருமையான ஒரு சிஸ்டத்துக்குள்ள இருக்கோம், நம்ம அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம்னா ஜெயிக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ராஜ்குமார். கண்டிப்பா. செல்வராணி, நீங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ. குட் மார்னிங். ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங் சார். தேங்க்யூ சார். உங்களோட ஸ்பீச் ரொம்ப மோட்டிவேஷனா இருந்தது. சரிங்க. ஆனா எனக்கு அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது சார். சரி, எங்கீங்க? ஏன்னா நீங்க கோல்
எழுதிட்டு அது பண்ணும்போது நமக்கு செட் ஆகும் அந்த மாதிரி சொன்னீங்க இல்லைங்களா? அதுல நாங்க இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி வீடு ஒண்ணு கட்டும்போது அந்த மாதிரி தான் பண்ணோம் சார். அதெல்லாம் பண்ண கொஞ்சம் கடன் வந்துருச்சு. அதுக்காக கொஞ்சம் இப்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நினைச்சா என்னடா சாரு இப்படியே சொல்றாரு, அப்ப இப்படி இது பண்ணும்போது நமக்கு இப்படி எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை எனக்கு வந்துச்சுங்க சார். என்ன என்ன சொல்றீங்கன்னு புரியல. அதாவது வீடு கட்டுறதுக்கு நீங்க முதல்ல ட்ரீம் பண்ணிட்டீங்க, பிளான் போட்டு கட்டிட்டீங்க, ரைட்? பண்ணணும் அப்படின்னு அந்த மாதிரி பிளான் என்னோட மிஸ் வந்து அவரோட இதுல அவரோட ஃப்ரெண்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணாருங்க சார். அந்த மாதிரி அந்த டைமிங்குள்ள எல்லாம் முடிச்சிட்டோம், நீட்டா எல்லாம் பண்ணோம். சரிங்க. ஆனா கொஞ்சம் அது கடன் வந்துருச்சு. அதுக்காக கடன் இப்ப வரைக்கும் கட்டிட்டு இருக்கோம், ஓடிட்டு இருக்கோம். ஓகே. கடவுள் அருளால பீஸ்ஃபுல்லா இந்த நிமிஷம் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனாலும் திரும்பவும் கோல் எல்லாம் எழுதி இன்னொரு ஓட்டமா அப்படிங்கிற மாதிரி அப்படி இல்ல, நீங்க கடனை சீக்கிரம் அடைக்கணுங்கிறது கோல் செட் பண்ணுங்க, அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு தேவையான கோல் வந்து இமீடியட்டா அதை அடைச்சிட்டீங்கன்னா மைண்ட் ஃப்ரீ ஆயிரும். சோ கடன் அதிகமா எவ்வளவு இருக்குதோ அதை வந்து ஒரு கணக்கு போடுங்க. அதை வந்து டிஎக்ஸ்என் மூலியமா நம்ம எவ்வளவு அமௌண்ட் எத்தனை ஒரு வருஷத்துக்குள்ள எவ்வளவு அடைக்க போறோம், இல்ல ஒரு 2 வருஷத்துல டிஎக்ஸ்என் சம்பாரிச்சு நீங்க எக்ஸ்ட்ராவா பணம் நிறைய சேர்ந்து டிஎக்ஸ்என்ல வர வருமானம் சேர்த்தி அதை நீங்க வந்து ப்ரீ க்ளோஷர் பண்ணலாம் இல்லையா? கொஞ்சம் பணம் அதிகமா கட்டி பிரின்சிபலை கம்மி பண்ணலாம்ல. அதை கோலா செட் பண்ணுங்க. நீங்க கண்டிப்பா வீடு காரு இதுதான் கனவா இருக்கணுங்கிறது இல்ல, ஒரு கடனை அடைக்கணுங்கிறது ஒரு கனவு தான், ரைட்டுங்களா? சோ நம்மளுக்கு என்ன தேவையோ இது ஆளை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு இம்மீடியட்டா அர்ஜென்ட்டா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எது தேவையோ அதை ஃபர்ஸ்ட் ட்ரீமா எடுத்து வைக்கணும். ஓகேங்களா? சோ இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை பொறுத்தவரை அந்த கடனை அடைக்கணுங்கிறது தான் உங்க ட்ரீமா இருக்கணும். சோ அதுக்கு எப்ப பண்ண போறீங்க, அதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும், அதுக்கு எவ்வளவு நாள்ல எவ்வளவு பண்ண போறீங்க, டிஎக்ஸ்என்ல எப்படி பண்ண போறீங்க, அதுக்கு திட்டம் போடுங்க. ஓகேங்க சார். அப்படி பண்ணுங்க கண்டிப்பா. அப்புறம் அது ஃபுல்லா அடைச்சாச்சுன்னா அடுத்த ட்ரீம் நீங்க யூஸ் பண்ணலாம், அழகா பண்ணலாம். ஓகேங்க சார். இன்னொரு விஷயம் சொன்னீங்க, நீங்க வந்து உங்களுக்கு என்ன வேணுங்கிறத பிக்சரைஸ் பண்ணி நீங்க பாக்குற இடம்லாம் அதை பார்த்து இமேஜின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க. அது எப்படி சார் இமேஜினேஷன்ல நமக்கு விஷயங்கள் நடக்குமாங்க சார்? அதான் நீங்க இமேஜின் பண்றதுன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அத வந்து பிக்சரா பண்ண சொல்றேன். இப்போ உங்களுக்கு கடன் உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு 3 லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னு வைங்களேன். ஒரு பேப்பர்ல பணத்தோட பிக்சர் ஒண்ணு பிரிண்ட் அவுட் எடுங்க. கீழே வந்து ரூபாய் 3 லட்சம், நான் வந்து இந்த தேதியில இதை அடைக்க வேண்டும் அப்படின்னு எழுதிக்கிங்க பேப்பர்ல. அந்த பேப்பரை பிரிண்ட் அவுட்டை வந்து எல்லா இடத்தையும் ஒட்டுங்க. இப்போ பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு அதை அடைக்கணும், இந்த தேதிக்குள்ள அடைக்கணும் அப்படிங்கிறது உங்க மைண்ட்ல ஓடும். அதுக்காக நீங்க அதுக்குள்ளான ஒர்க்கை வேகம். ஸோ இது வந்து உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இது மாதிரி நம்மளுக்கோட தேவை என்னவோ, நம்ம மைண்ட்ல இம்பார்ட்டண்டா நம்ம செய்ய வேண்டியது எதுவோ அதை ட்ரீமா மாத்தி அதை வந்து பிக்சரா மாத்துங்க. பிக்சரா பியூட்டி என்னன்னா, பிக்சரா மாத்த முடியாத ட்ரீமே இருக்காது. நீங்க ட்ரீம் நோட் போட்டு எழுதி அதை எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 99% பாத்தீங்கன்னா எல்லா ட்ரீம்ஸும் பிக்சரா மாத்த முடியும். மாத்த முடியாத ட்ரீமே இருக்காது. அந்த மாதிரி பண்ணுங்க, நல்ல சக்சஸ் கிடைக்கும் கண்டிப்பா. Thank you சார். ஃபோக்கஸ் பண்ண சொல்றீங்க, அத ஆக்ஷன்ல போட சொல்றீங்க. ஆமாங்க 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 கண்டிப்பாங்க. Thank you. அனிதா, ரொம்ப சூப்பர், அருமையா ஒரு ஸ்டோரி சொன்னீங்க. என்ன இதுல ஜாயின் பண்ணி விட்டுருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. நிறைய சாதிக்கணும் நீங்க. இப்ப தேங்க்ஸ் சொல்றதுல இல்ல, நீங்க நிறைய டீம் டெவலப் பண்ணி நீங்க சாதிங்க, அப்ப சொல்லுங்க எனக்கு. ஓகே. கடவுள் அருள் கண்டிப்பா. ஓகே பா, நல்லபடியா நடக்கும், எல்லாம் நல்லா பெரிய அச்சீவரா வருவீங்க. ஆல் தி பெஸ்ட் மேடம். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி மேடம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ அனிதா தேவி மேடம். அழகா கம்பைலிங் பண்ணீங்க, ஷேர் பண்ண எல்லாருக்கும் நன்றி. ஸோ எல்லாரும் பெரிய அச்சீவரா வரணும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம டெய்லி ரொட்டீன்ல வந்து எல்லாரும் நம்ம 10 கோர்ஸ் ஸ்டெப்ஸை பிளான் பண்ணி பண்ணுங்க, ட்ரீம் லிஸ்ட் போடுங்க. ஸோ டெய்லி ஆக்ஷன்ஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நோக்கி செய்யுங்க. கண்டிப்பா எல்லாருமே நம்ம சேர்ந்து நம்ம டிஎஸ்சிபி போக முடியும், நல்லா பண்ணலாம். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். ஸோ எல்லாரும் அன்மியூட் பண்ணிட்டு அப்படியே ஒரு கிளாப் கொடுத்துட்டு நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம் இன்னைக்கு. தேங்க்யூ ஆல். See you at the top.